அல்லாஹு தாலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குரானில் 17வது அத்தியாயத்தின் 109வது வசனம், 17வது அத்தியாயத்தினுடைய 109வது வசனத்தில் அல்லாஹு தாலா சொல்லுகிறான், வயஹிர்ரூன லில் அதுகானி யபுகூன வயஸீதுஹும் ஹுசூஆ. அல்லாஹ்வுடைய வேத வசனம் அவர்களுக்கு எடுத்து சொல்லப்பட்டால், அல்லாஹ் தஆலா சொல்றான், வேத வசனம் அவர்களுக்கு எடுத்து சொல்லப்பட்டால் அவர்கள் எங்கள் இறைவன் மிக பரிசுத்தமானவன், நிச்சயமாக எங்களுடைய இறைவனுடைய வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டதாகிவிட்டது என்று கூறுவார்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அவர்கள் சுஜூதிலே அழுதவர்களாக விழுவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் தஆலா ஒரு அழுகையை சொல்கிறான். இந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள் அவர்களுக்கு எடுத்து சொல்லப்பட்டால் அந்த வசனங்களுடைய அந்த உயிரோட்டம் அவருடைய உள்ளத்தில் ஆழப்பதிந்ததனுடைய விளைவு சுஜூதிலே உடனே விழுந்து விடுவார்கள் அழுதவர்களாக என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். தமிழில் திருக்குரான் வெளிவந்து 10-15 வருஷம் ஆச்சு. திருக்குரானை படிக்கும் பொழுது இப்படி யாராவது சுஜூதிலே விழுந்து அழுதிருக்கிறோமா? இது முதல் கேள்வி. இப்படி விழுவார்கள் அழுவார்கள் என்று அல்லாஹு தஆலா யாரை சொல்லுகிறான்? அவனுடைய கூட்டத்தார்கள், அவனுக்கு நெருக்கமானவர்கள், இறை விசுவாசிகள், முத்தகீன்கள், அவர்களுடைய பண்பாக அல்லாஹ் சொல்லுகிற வசனம். அவர்களுக்கு முன்னிலையில் இறை வசனம் ஓதப்பட்டாலோ அவர்கள் ஓதினாலோ அவர்களுக்கு அந்த இறை வசனம் நினைவூட்டப்பட்டால் சுஜூதிலே விழுவார்கள், அழுதவர்களாக விழுவார்கள் என்று அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குரானிலே சொல்லுகிறான். நம்முடைய வீடுகளில் நாம் எத்தனை முறை திருக்குரானுடைய வசனங்களை ஓதியிருக்கிறோம்? ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நான் கவனமாக பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். திருக்குரானுடைய அர்த்தம் புரிந்து அந்த அந்த அர்த்த புஷ்டியை உணர்ந்து அழக்கூடியவர்கள் உண்டு. அது மக்காவிலெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இமாம் தொழு வைக்கும்போது அழுவார். ஏன் அந்த அழுக வருது? அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் அப்படியே அவர்கள் அர்த்தத்தோடு ஓதும்போது பயந்து அவர்களுக்கு வருகிற அழுகை அந்த அழுகை. நமக்கும் அழுகை வரணுங்க, கண்டிப்பாக வரும். எப்போ தெரியுமா? கையில் எடுத்து வச்ச உடனேயே நிறைய பேர் குரானை எதுக்கு தெரியுமா எடுத்து வைப்பாங்க? தூக்கம் வரலைங்கிறதுக்காக வேண்டி எடுத்து வைப்பாங்க. குரானுக்கு ஒரு அதிபயங்கரமான ஒரு சக்தி உண்டு தெரியுமா? சும்மா சேம்பிளுக்கு இந்த இரவில் அமீர் சாப் லாஸ்ட் பயான் பண்ணோன்னு ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் அந்த குரான் எடுத்து கையில் வச்சு பாருங்கள், தூக்கம் வராது, அத்தனை பேருக்கும் தூக்கம் வந்துடும். ஏன்? சைத்தான் இதை ஓதவங்களை விடமாட்டான். இது அல்லாஹ்வுடைய வார்த்தை. இந்த வார்த்தை திருக்குரானை பொறுத்த வரையில் அது ஒரு கதை புத்தகம் அல்ல, உங்களுக்கெல்லாம் தெரியும். அது ஒரு தனிநபருடைய வாழ்க்கை வரலாற்றை சொல்ல வந்த புத்தகமும் அல்ல, அதுவும் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஒரு பொழுதுபோக்கு நூலும் அல்ல, ஒரு நாவலும் அல்ல. திருக்குரான் என்பது என்னங்க? அல்லாஹ்வுடைய வார்த்தை. திருக்குரானை படிக்கும்போது நம்மை படைத்த ரஹ்மான் நம்மிடத்தில் என்ன சொல்லுகிறான் என்பதை மட்டும் மனசில் உள்வாங்கிட்டு அந்த பக்கத்தை அப்படியே திருப்புங்க. உங்களை அறியாமலேயே உங்களுடைய உள்ளத்தில் ஒரு பயம் வரும். படிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை கொஞ்சம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கு. குறைஞ்சபட்சம் உதவி செய்ய வேண்டியிருக்கு. குறைஞ்சபட்சம் உதவி செய்து துவாவெல்லாம் ஓதி சைத்தானை முதல்ல வீட்டிலேருந்து வெளியே துரத்தி விட்டுட்டு அத்தேகத்தில் உட்காந்து நாம் எடுத்திருக்கிறது அல்லாஹ்வுடைய வேதம் அப்படிங்கிற ஒரு உணர்வு பூர்வமாக ஒரு பக்கத்தையும் திருப்பி பாருங்க. அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்திக்கு ஒரு மரியாதை இருக்கும், உள்ளத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கும். இதுதானுங்க ஒரு சமுதாயத்தையே திருத்தி எடுத்தது. ஒரு சமுதாயத்தையே திருத்தி எடுத்து தானே குரான். யூதர்கள் எல்லாம் சொல்லுகிற சம்பவம் ஹதீஸ்களில் நீங்கள் பார்க்கலாம். யூதர்கள் என்ன சொல்லுவார்கள் தெரியுமா? மதீனாவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதிகாலை பொழுது பெண்கள் முகம் முன்கையை தவிர மீதமெல்லாம் மறைக்க வேண்டும் என்கிற சட்டம் அதிகாலை பொழுது இறக்கப்பட்ட உடனே அன்று இரவுக்குள் அது நடைமுறைப்படுத்தப்பட்டது. எல்லா பெண்களும் தங்களை மறைத்தவர்களாக நடந்ததை நாங்கள் பார்த்தோம் என்று யூதர்கள் சொல்லுகிற அளவுக்கு வாழ்க்கை வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் நாம். ஆனால் அந்த வசனம் 1400 வருஷத்தையும் தாண்டி இருக்குது. நம்முடைய வீடுகளில் கூட அந்த வசனம் ஒரு மாற்றத்தை உண்டாக்கல. நம்முடைய பெண்கள்கிட்ட உண்டுமா இல்லையா? என்ன காரணம்? குரான் நமக்கு சொந்தம், குரான் நமக்கு சொந்தம், நாமெல்லாம் குரானுடையவர்கள், குரானை பாதுகாக்கக்கூடியவர்கள், எங்களுடைய வேதம் திருக்குரான். சும்மா பெருமை அடித்துட்டு எந்த காரியம் இல்லைங்க. குரான் நம்முடைய வாழ்வில் மாற்றத்தை உண்டாக்க வேண்டும். அந்த மாற்றத்தினுடைய முதல் படித்தரத்தை அல்லாஹு தஆலா சொல்லும் போது இறை விசுவாசிகளுக்கு அந்த திருக்குரானுடைய ஆயத்தை எடுத்து சொல்லப்பட்டால் சுஜூதிலே விழுவார்கள், அழுதவர்களாக விழுவார்கள். என்னுடைய ரப் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு கட்டளையிட்டு விட்டானே. இந்த குரானுக்கு எவ்வளோ பெரிய சக்தி இருக்குது தெரியுமா உங்களுக்கு? குரானு பல முறை பயான்ல கேட்குறீங்க. அந்த குரானுடைய வசனங்கள் சொல்லக்கூடிய சபைகளில் நீங்கள் இருக்கிறீங்க.
குரானுடைய மகத்துவம் தெரியுமா? ஒரு மலையின் மீது இந்த திருக்குரான் இறக்கி அருளப்பட்டிருக்குமே, ஆனால் மலை கூட தூள் தூளாக மாறிவிடும் என்று அல்லாஹு தாலா சொல்றான். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு வேதத்தை அல்லாஹு தாலா ஒரு மனிதரை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்தில் அதை இறக்குகிறான் என்றால் அவரை அல்லாஹு தாலா எப்படிப்பட்ட உறுதிமிக்கவராக அல்லாஹ் ஆக்கியிருப்பான். அந்த இரா குகைக்கு வர வைத்து பல நாட்கள் அவர் அங்கே அல்லாஹுவை நினைவு கூர்ந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து அதற்கு முன்னதாகவே அவருடைய உள்ளமெல்லாம் திறக்கப்பட்டு ஜம்ஜம் நீரால் குளிப்பாட்டப்பட்டு அவருடைய இருதயத்தில் முழுக்க முழுக்க கல்வி ஞானத்தை பூட்டிய பிறகு இறைவசனம் இறங்கினால் அந்த கணப்பரிமாணத்தை தாங்குகிற அளவுக்கு அல்லாஹ்வுடைய ரசூலை உறுதிப்படுத்திய பிறகு இறக்கிய வசனம் திருக்குரான். ஒட்டகம் என்பது எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த ஒரு பிராணி தெரியுமா? உண்டுமா இல்லையா? ஒட்டகத்தின் மீது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும்போது இந்த வஹி இறங்கினால் ஒட்டகம் நின்று கொண்டிருந்த ஒட்டகம் கீழே அமருமாம். கணம், அந்த அளவுக்கு கணம் திருக்குரான். அப்படிப்பட்ட திருக்குரானுடைய ஒரு வசனம் ஓத கேட்டால் இறை விசுவாசிகளை குறித்து அல்லாஹ் சொல்கிறான், அவர்களால் தாங்க முடியாது, அழுதவர்களாக சுஜூதிலே விழுந்து விடுவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானா இல்லையா? இந்த வசனம் யாருக்கு இறங்குச்சு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறங்குச்சு. இந்த வசனத்தை அல்லாஹ்வுடைய ரசூல் தனக்கு மட்டும் வைத்தாரா? மக்களுக்கெல்லாம் ஓத சொல்லியிருப்பார் இல்லையா? ஒரு சமுதாயத்தை பாருங்க, திருக்குரானோடு தொடர்புள்ள ஒரு சமுதாயம், திருக்குரானை மனனம் செய்த ஒரு சமுதாயம், இந்த திருக்குரான் வசனத்தோடு அவர்களுக்கு இருந்த ஒரு தொடர்பை சுபஹானல்லாஹ் நீங்கள் பார்க்கத்தான் வேண்டும், படிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய உள்ளத்திலும் கொஞ்சமெல்லாம் அல்லாஹ் சொன்னான்னு சொன்னால் ஒரு மாற்றம் வரும். இன்றைக்கு இருக்கிற காலமெல்லாம் அல்லாஹ்வுடைய பெயரை பயன்படுத்தியே ஏமாற்றுகிற காலம், உண்டுமா இல்லையா? அல்லாஹ் மேலே சத்தியமெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக போடுவார்கள். அல்லாஹ் மேலே சத்தியம் போட்டு மக்களை ஏமாற்றுவார்கள். அல்லாஹுவை சத்தியம் போட்டு மோசடித்தனம் செய்வார்கள். அல்லாஹுவை முன்னிறுத்தி நீங்கள் சத்தியம் போடுகிற காரணத்தினால் அல்லாஹுவையே முன்னிறுத்தி சத்தியம் போட்டு விட்டானே என்று எதிரணியில் இருக்கிறவனுடைய வாக்கை நம்புகிறான், கொடுத்த பொருளை நம்புகிறான், எல்லாம் நம்புகிறானா இல்லையா? அல்லாஹுவை முன்னிலைப்படுத்தி மனித சமுதாயத்தை ஏமாற்றுகிற காலம் இந்த காலம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த ஒரு சம்பவத்தை பாருங்கள். உம்முல் ஐம் என்கிற ஒரு தாய். இந்த தாய் யாருன்னு யாருக்காவது தெரியுமா? திருப்பூர்காரங்க சொல்லுங்க பாப்பா. எல்லாமே திருப்பூர் தான், இருந்தாலும் யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க. உம்முல் ஐம் என்கிற ஒரு தாய் உண்டு. அந்த தாய் யார் என்று யாருக்காவது தெரியுமா? வெரி குட். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவங்களுடைய சொந்த தாய் இறந்த பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பால் கொடுத்து வளர்த்தி ஆளாக்கிய செவிலித்தாய் மட்டுமல்ல, தாய்க்கு பின் தாய் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாராட்டி சீராட்டி சொன்ன தாய் உம்முல் ஐம். எந்த அளவுக்கு தெரியுமா? உயர்மட்ட ஆலோசனை குழு என்று ரகசிய ஆலோசனை எல்லாம் நடத்தப்படும் பொழுது கூட அந்த அம்மா வந்தால் சபையிலிருந்து அல்லாஹ்வுடைய ரசூல் எழுந்து ஓடி போய் அந்த அம்மாவுக்கு அருகிலே போய் நின்று கொண்டு செவிதாழ்த்தி அந்த அம்மா சொல்லுவதையெல்லாம் கேட்டு மரியாதை கொடுத்து விட்டு திரும்ப வந்து அமருகிற அளவுக்கு உள்ள தாய் அந்த அம்மா உம்முல் ஐம் என்று சொல்லப்படுகிற அம்மா. அப்துல்லாவுடைய காலத்திலேயே தந்தை அப்துல்லா, ரசூல்லாவுடைய தந்தை அப்துல்லா இருக்கிற காலத்திலேயே உள்ளது ஒரு தாய். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போயிட்டாங்க. இன்றைக்கி மௌத்தா போயிட்டாங்கன்னு சொன்னால் நமக்கெல்லாம் தெரியும். மௌத்தா போன உடனே அபூபக்கர் சித்திக் அவர்களும் உமர் அவர்களும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய தாய்க்கு பின் தாயாக இருக்கிற உம்முல் ஐம் அவர்களை போய் பார்த்துட்டு வருவோமே அப்படின்னு சொல்லி 2 நபித்தோழர்களும் போகிறாங்க. போன உடனே அவங்க 2 பேர்த்தையும் பார்த்த உடனே அந்த அம்மா அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ அபூபக்கர் அவர்கள் அந்த உம்முல் ஐம் அவர்கள்ட்ட சொல்கிறாங்க, உம்முல் ஐம் அவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பிரிவு செய்தியை நினைத்தான் நீங்கள் அழுகிறீர்கள். அவருக்கு அல்லாஹு தாலா என்ன குறை வைத்திருக்கிறான்? முன்பின் பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டான். அல்லாஹ்வுடைய அனுமதியோடு இந்த உம்மத்திற்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் பரிந்து பேசுகிற அளவுக்கு மிக சிறப்பு வாய்ந்தவர், இறுதி நபி, சொர்க்கத்திற்கென்றே அல்லாஹுவால் வாக்களிக்கப்பட்ட சொர்க்கத்திற்கு உரியவர். அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது அவரை நினைத்து ஏன் நீங்கள் அழுகிறீர்கள் என்று சொன்னவுடன் அந்த அம்மா சொன்ன பதிலை கேட்டு 2 சஹாபாக்களும் அழுதார்கள். அந்த அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்க? நான் எனது வளர்ப்பு மகன் முஹம்மது அவர்களுடைய மரணத்தை நினைத்து நான் அழவில்லை. அவர் மரணித்த காரணத்தினால் என்ன ஏற்பட்டது என்பதை நினைத்து நான் அழுகிறேன். என்ன ஏற்பட்டது? வஹி நின்று போய்விட்டது. வஹி நின்று போய்விட்டதை நினைத்து நான் அழுகிறேனே தவிர முஹம்மது அவர்கள் இறந்து விட்டதை நினைத்து நான் அழவில்லை. நீங்கள் சொன்னதைப் போல அல்லாஹு தாலா அவருக்கு உரிய அந்தஸ்தை கொடுத்துத்தான் இருக்கிறான் என்று சொன்னார்கள். கேட்ட உடனே நாங்களும் அழுதோம் என்ற ஹதீஸுகளை பார்க்குறோம். அப்போ பாருங்கள், குரான் இறக்கப்பட்ட காலத்தில் வாழ்ந்த ஒரு மக்கள், கொஞ்சம் அப்படியே நம்ம மதீனாவுக்கு போனோம், வாழ்ந்த மக்கள்,
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போயிட்டார். அதையே அவர்களால் தாங்க முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு பிரியாவிடை. மௌத்தா போன அல்லாஹ்வுடைய ரசூல் வாழ்ந்த ஒரு சமுதாயத்தில் இருக்கிற மக்களுடைய கவலை, நமக்கு வஹி வர்றது நின்று போச்சே. அல்லாஹ்வுடைய ரசூல் இருக்கிற நேரத்திலெல்லாம் திடீர்னு ஜிப்ரீல் வருவார், ஏதாவது ஒரு செய்தியை சொல்லுவார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் இதை சொன்னான் என்று சொல்லுவாரே, அப்படிப்பட்ட வஹி நின்று போய் விட்டதே என நினைத்து அழுத சஹாபாக்கள் அந்த சஹாபாக்கள். அதான் அவருடைய அழுகைக்கும் நமக்கும் நிறைய வித்தியாசம் உண்டுன்னு ஆரம்பத்திலே சொன்னேன். ஒரு வாரம் ஆச்சு, திங்கக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரையும் ஆச்சு. குரானுடைய ஒரு பக்கத்தை கூட படிக்காமல் நம்ம இந்த ஒரு வாரத்தை கழிச்சிட்டோமே. என்னைக்காவது நம்ம அழுதுருக்கிறோமா? என்னைக்காவது நம்ம அழுதுருக்கிறோமா? மாத கணக்கா, 2 மாத கணக்கா, 3 மாதமா, 6 மாதமா, வருடக்கணக்கா திருக்குரானுடைய ஒரு பக்கத்தை கூட புரட்டாத அன்பர்கள் எல்லாம் இருக்கலாம், குறைத்து மதிப்பிடலாம். ஆனால் அது சரியா என்பதை பரிசீலனை வைத்தான் தர்பியாவுக்கே வந்திருக்கிறோம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். வஹி நின்று போய் விட்டதே என்பதற்காக வேண்டி தேம்பி தேம்பி ஒரு தாய் அழுகிறார்கள் என்றால், அது வளர்ப்பு மகனை இழந்த துக்கம் கூட இல்லாமல் வஹி நின்று போய் விட்டதே என்பதற்காக வேண்டி அழுகிறார்கள் என்றால் அந்த உள்ளத்தை கொஞ்சம் பார்க்கணும். நீங்க அல்லாஹு தஆலா நான் அவர்களை பொருந்திக் கொண்டேன் என்கிற வாசகத்தை அல்லாஹ் வெறுமனே பயன்படுத்தவில்லை. அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்கு உரியவர்களாக அவர்கள் வாழ்ந்து மரணித்த காரணத்தினால் அந்த அந்தஸ்தை அந்த மக்கள் பெற்றார்கள். அப்படித்தானே? வஹி நின்று போய் விட்டதே. குரான் இந்த வாரம் பூரா குரான் ஓதலையே, சரி வாரம் பூரா ஓதாட்டியும் பரவாயில்ல, குரான் ஓத தெரியாமலேயே வாழ்ந்துட்டு இருக்கிறோமே, அது எவ்வளோ பெரிய கொடுமை, அது எவ்வளோ பெரிய கொடுமை. முஸ்லீம் என்கிற ஒரு அந்தஸ்து நமக்கு கிடைச்சிருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றுகிற வாய்ப்பை அல்லாஹு தஆலா தந்திருக்கிறான். வேதம் திருக்குரான் சொல்கிறோம், தூதர் நம்ம தூதர் முஹம்மது நபி என்று சொல்கிறோம், சொர்க்கத்தையும் நரகத்தையும் நம்பியவர்கள் என்று சொல்லுகிறோம். ஆனால் திருக்குரானை அரபி மொழியில் ஓத தெரியாமலேயே நம்முடைய வாழ்க்கையை நம்ம கழிக்கிறோமே. கொஞ்சம் நாம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் நம்முடைய வாழ்க்கையை. குரான் அப்படி ஓத தெரியாட்டி என்னென்னலாம் விளைவு ஏற்படும்? தொழுகையில் ஓத முடியாது. தொழுகையில் ஓதாமலேயே தொழுக கூடுமா? சூரத்துல் ஃபாத்தியா ஓதாதவனுக்கு தொழுகை உண்டுமா? இல்லை. தொழ தெரியாவிட்டால் என்ன விளைவு ஏற்படும்? அந்த தொழுகை ஆரோக்கியமான தொழுகை இல்லாவிட்டால் என்ன ஏற்படும்? வெறுமனே குமிந்து நிமிர்ந்தால் போதுமா? சொர்க்கம் கிடைக்குமா? கிடைக்காது. தொழுகை அளிக்கும் கேடு என்று குரான் வசனம் உண்டுமா? இல்லையா? தொழுதுட்டு நரகம் போகிறோம்னா அப்படிப்பட்ட தொழுகை நமக்கு எதுக்கு? இப்படி குரானை ஒரு மனிதன் ஓதாவிட்டால் அவனுடைய வாழ்வில் ஏற்படுகிற இழப்பு பெரிய 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 இழப்பு. அந்த இழப்புக்கு உரியவர்களாக இதுவரை வாழ்ந்திருந்தாலும் இந்த தர்பியாவோடு அந்த நிலையில் ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும். அப்போ வஹிக்காக வேண்டிய அழுத தாயார் உம்முல் ஐம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வஹி நின்று விட்டதே என்பதற்காக வேண்டி அழுதார். அதே போல வஹி நின்று விட்டதே என்பதற்காக வேண்டி அழுத சொர்க்கத்திற்கு வாக்களிக்கப்பட்ட ஒரு நபித்தோழர் உண்டு. யார் தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க பார்ப்போம். இல்லை, உமர் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த மக்களுடைய வாழ்க்கை வரலாறு அப்படியே உட்காந்து படித்து பார்த்தீங்க. இப்போ அகமது ஹதீஸ் கொஞ்சம் வெளிவந்திருக்குது. 1603 ஹதீஸ் வெளிவந்திருக்கு அகமது. கண்டிப்பாக ஒவ்வொரு தாய்களுடைய வீடுகளிலும் இருக்க வேண்டிய பொக்கிஷம், மார்க்கத்தை படிக்க வேண்டும் என ஆர்வம் உள்ளவர்களுடைய வீடுகளில் இருக்க வேண்டிய பொக்கிஷம் அகமது என்கிற கிதாப். காரணம் என்ன? சஹாபாக்குடைய வாழ்க்கை வரலாற்று அப்படியே அந்த இமாம் படம் பிடிச்சி காமிச்சிருக்கிறார். வேறு வேறு ஹதீஸ் கிதாபுக்கும் அந்த ஹதீஸ் கிதாபுக்கு நிறைய வித்தியாசத்தை என்னால் பார்க்க முடிஞ்சது. வேறு வேறு ஹதீஸ் கிதாபை பார்த்தீங்கன்னா ஒழுவுடைய சட்டம், தண்ணீருடைய சட்டம், பாங்குடைய சட்டம் வருமா இல்லையா? அதில் அப்படி இல்லை. தமிழில் வெளிவந்ததுக்கப்புறம் தான் அந்த கிதாபுடைய அருமை வறுமை எனக்கு தெரிஞ்சுது. பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு சஹாபாக்குடைய வாழ்க்கை வரலாறுகளையும் எடுத்து அந்த இமாம் எழுதி அவர்கள் அறிவித்த அபூபக்கருடைய வாழ்க்கை வரலாறுனா அபூபக்கர் எவ்வளோ ஹதீஸ் அறிவிச்சிருப்பாரு, அதை மட்டுமே தொகுத்துட்டு வந்திருக்கிறார். உமர் அவர்கள் உமருடைய வாழ்க்கை வரலாறு, அவர் அறிவிச்ச ஹதீஸுகள். இப்படி சஹாபாக்குடைய வாழ்க்கை வரலாற்று அதிகமாக தெரிந்து கொள்ளணும்னா அந்த அகமதுங்கிற ஹதீஸ் நூல் ரொம்ப பயன்படக்கூடிய நூல், ஒவ்வொரு வீடுகளிலும் இருக்கக்கூடிய ஒரு நூல். அதில் பாருங்கள், அரஃபா தினத்தில் எல்லோரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உரையை ரொம்ப உருக்கமாக கேட்டுட்டு இருக்கக்கூடிய நேரங்க. அல்லாஹு தஆலா அரஃபாவுடைய நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கிய வசனம் எதுங்க? அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. 5வது அத்தியாயத்துடைய 3வது வசனம். இந்த வசனம் இறங்கி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சபையில் ஓதிய உடனே எல்லா சஹாபாக்களும், ஹதீஸில் வருகிறது, நாங்கள் எல்லாம் ஒருவருக்கொருவர் கட்டி தழுவி முசாபகா செய்து சந்தோஷமாக நாங்கள் இருந்தோம். என்ன காரணம்? நமக்கு அனுப்பப்பட்ட தூதரின் மூலமாக அல்லாஹு தாலா இந்த மார்க்கத்தை முழுமையாக்கி விட்டேன் என்று சொல்லுகிறானே என்கிற சந்தோஷத்தால் நாங்கள் எல்லாம்
ஆனந்த கண்ணீர். எல்லோரும் சந்தோஷமாக இருந்தோம் அந்த நேரத்தில். ஆனால் அபூபக்கர் அவர்கள், உமர் அவர்கள் மட்டும் தேம்பி தேம்பி அழுது கொண்டிருந்தார். அப்போ நாம் போய் கேட்டோம், உமர் அவர்களே, எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் எப்படிப்பட்ட வசனம் இறங்கி எல்லோரும் சந்தோஷமாக இருக்கும் பொழுது நீங்கள் மட்டும் ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்ட பொழுது உமர் அவர்களும் பயன்படுத்திய வார்த்தை, தோழர்களே, அல்லாஹ் என்ன சொன்னான்? அல்யௌமா குமல்து லக்கும் தீனக்கும் வ துமம்து அலைக்கும் நிஅமதி வரலீது லக்குமுல் இஸ்லாம தீனா. இந்த மார்க்கத்தை நான் முழுமையாக்கி விட்டேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, முழுமையாக்கி விட்டேன் என்றால் இனி வகி வருமா? வகி வருமா? வகி வராது. அப்படியானால் தூதருக்கு இனி வகி வராது, வகி வராத ஒரு நிலை இனி உருவாகுமே என்பதை நினைத்து நான் அழுகிறேன் என்று சொன்ன உள்ளங்கள் அந்த உள்ளங்கள். ஆனால் உமர் அவர்கள் யாரு? அவரை போல வீரதீரமான ஒரு ஆளை பார்க்கவே முடியாது. பயானில் கேள்விப்பட்டீங்களா இல்லையா? ஆட்சி ஆளும்போது கூட அவரிடத்தில் ஆலோசனை சொல்லக்கூட மக்கள் நெருடங்கிய காலம். ஆனால் அவருடைய உள்ளத்திற்கும் அவருடைய கேரக்டர் வாய்ஸும் பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசம். உள்ளம் என்பது அவ்வளவு இலகுவாக அல்லாஹ்வுக்காக, மார்க்கத்திற்காக, சொர்க்கத்திற்காக, நன்மையான அமல்களை செய்வதற்காக, அல்லாஹுவால் படைக்கப்பட்ட அடியார்களின் மீது இரக்கம் காட்டுவதற்காக வேண்டியெல்லாம் அந்த உள்ளம் இருந்த அந்த பக்குவத்தை பார்க்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ். அப்படி வகி நின்றுவிட்டதே என்பதற்காக வேண்டி அழுத சஹாபாக்கள், தோழர்கள், அந்த தோழர்கள். நாம் என்னைக்காவது குரானுக்காக வேண்டி அழுதுருக்கிறோமா? குரான் ஓத படிக்கலையே, இன்னைக்கு பூரா குரான் ஓதாமலே இருந்துட்டோமே, ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் கூட படிக்காமல் நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கி 24 மணி நேரம் போயிருச்சே, குறைஞ்சபட்சம் குரானுடைய வசனத்தை கேட்குற வாய்ப்பு கூட கிடைக்காம போச்சே என்பதற்காக வேண்டிய அழுதவர்கள் நம்ம இல்லை, துணை பேர்கள். இந்த நிலைகளில் எல்லாம் ஒரு சில மாற்றங்கள் வர வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்தவுடனே உம்முல் ஃபதுல் என்று சொல்லப்படுகிற ஒரு பெண்மணி, உம்முல் ஃபதுல் என்கிற ஒரு பெண்மணி, இந்த அம்மா மகன்கிட்ட சொல்கிறாங்க, மகனே, எனக்கு முன்னிலையில் திருக்குரானுடைய வசனத்தை ஓது. உம்முல் ஃபதுல் அவர்கள் சொல்கிறார்கள், எனக்கு முன்னால் திருக்குரான் வசனத்தை ஓது. மகன் எடுத்த உடனே வல் முர்சலாத்தி என்று சொல்லப்படுகிற அந்த அத்தியாயத்தை அப்படியே மகன் ஓத ஆரம்பித்த உடனே அம்மா சொன்னார், மகனே, இந்த அத்தியாயத்தை ஓதாதே, நிறுத்து என்றார்கள். சொன்ன உடனே எனது தாயை நான் பார்த்தேன், கண்களிலே இருந்து மளமள என தண்ணீர் வந்தது. அழுக ஆரம்பித்தார்கள். ஏன் அழுதார்கள்? வசனமே ஓதலையே. வல்முர்சலாத்தின்னு ஆரம்பித்த உடனே அந்த தாய் அழுவதற்கு என்ன காரணம்? தாய் சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போகும்போது மக்ரிபுடைய நேரத்தில் கடைசியாக ஓதுன அத்தியாயம் இந்த அத்தியாயம், நீ ஓதுனோன்னே எனக்கு அந்த ஞாபகம் வந்துருச்சு, ஓதாத மகனேன்றாங்க. இது அந்த மக்களுடைய வாழ்க்கை. அந்த மக்கள் எதற்காக வேண்டியெல்லாம் அழுதார்கள் என்று தொகுத்து பார்க்கும்போது நாம் நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் அழுதுருக்கிறோம். எல்லாம் உலகத்திற்காக, ஏதாவது ஒரு காரணத்திற்காக, ஏதாவது ஒரு காரியத்திற்காக. ஆனால் அந்த மக்கள் அழுகையெல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூல், மார்க்கம், மறுமை, தன்னுடைய சொந்த வாழ்விலே இருக்கிற அமல் அல்லது மார்க்கத்தை ஏற்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற அறியாமையிலே இருக்கிற மக்கள், நம்முடைய தாய், மனைவி, இப்படி எல்லாம் மறுமைக்காக வேண்டி அழுத மக்கள் அந்த மக்கள். உலகத்திற்காக வேண்டி அழுகிற மக்கள் நாமெல்லாம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்ரிபில் இந்த அத்தியாயத்தை தான் ஓதினார்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு பெண்கள் தொழுகையில் பங்கெடுத்தார்கள் என்பது தனி சட்டம். ஓதிய தொழுகையில் பங்கெடுத்த அந்த பெண்கள் எல்லாம் இந்த அத்தியாயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நேரத்தில் ஓதினார்கள் என்று நினைவு கூறுகிற அளவுக்கு அந்த பெண்கள் திருக்குரானோடு தொடர்பு வைத்திருக்கிறார்கள் என்றால், மக்ரிபில் தொழுகை நடக்க போது ஒரு சேலஞ்சாக பேசுவோமே, இமாம் மக்ரிப் தொழுகையில் சூரத்துல் ஃபாத்திஹா பிறகு துணை சூரா ஓதட்டு, இஷா தொழுகை முடிஞ்சோடனே துணை சூரா என்ன ஓதினாருன்னு கேட்டு யாரா பதில் சொல்லுங்க பார்ப்போம். யாருக்கா பதில் சொல்ல முடியுமா? சும்மா அப்படியே ஒரு ஜடமாட்டம் நிற்போம் நம்ம தொழுகையில். வளல்லாலேன்னு சொன்னால் ஆமீன்னு ஒரு வார்த்தையை சொல்லுவோம். என்ன சூறா ஓதுறாரு, என்ன செய்கிறாரு, என்ன விஷயம், என்ன ஆயுதுன்னு தெரியாது. அந்த அளவுக்கு சஹாபாக்குடைய வாழ்க்கை வரலாறுகள் நம்முடைய ஹதீஸுகளின் வாயிலாக நாம் படிக்கும்போது நமக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தங்க. அல்லாஹு தாலா நமக்கு நிச்சயம் சொர்க்கம் தர வேண்டும். காரணம் ஏனென்றால் சிறுக்கு இல்லாமல் வாழ்ந்து விட்டோம். உண்டுமா இல்லையா? சிறுக்கு நம்முடைய வாழ்க்கையில் கிடையாது, தௌஹீத் உண்டு. தௌஹீதை பின்பற்றிய காரணத்தினால் அல்லாஹ் நமக்கு ஒரு வாக்கு தந்திருக்கிறான், உங்களுக்கு சொர்க்கத்தை நிச்சயமாக நான் தருவேன். நாம் செய்யக்கூடிய ஏதாவது குசும்புத்தனமான வேலைகளுக்கு கொஞ்சம் நரகத்தில் போட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சம் வாட்டி எடுத்தாலும் இறுதியில் நமக்கு சொர்க்கம் உண்டு, அது நமக்கு கேரண்டி. ஆனால் அந்த வாட்டுறதிலிருந்து தப்பிக்கணும், அது சாதாரண தண்டனை அல்ல. சிறிய வேதனை கூட நம்மளால் தாங்க முடியாது. அப்போ அல்லாஹு தாலாவை பொறுத்த வரையில்
அல்லாஹு தாலா நமக்கு நிச்சயமாக சொர்க்கத்தை தருவாங்க, மாற்றமே இல்லைங்க. ஆனால் அந்த மக்களோடு அல்லாஹு தாலா எந்த அளவுக்கு இணைந்து ஒன்றிணைந்த அந்த மக்களோடு அல்லாஹு தாலா இருந்தான் என்பதற்குரிய உதாரணங்க இந்த உதாரணம். ஒரு சம்பவத்தை பாருங்க, சுபஹானல்லாஹ். உபய் இப்னு கௌஃப் என்கிற ஒரு நபித்தோழர். இவர் யார் தெரியுமா? முதல்ல இவர் வஹி எழுதுகிற அணியில் உள்ளவர். வஹி இறங்குச்சுன்னு சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுத படிக்க தெரியாத, ஓதுவார், எழுதுக்கிறதுக்கு ஒரு சபைகள் இருக்கும். அதில் உபய் இப்னு கௌஃப் என்கிறவர் நபித்தோழர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் உபய் இப்னு கௌஃபை எனக்கு அருகில் வந்து அமருங்கள் என்றார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு முன்னாடி எப்படி சஹாபாக்கள் அமர்வார்கள் தெரியுமா? அதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு முன்னால் சஹாபாக்கள் அமருவது, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அருகில் போய் மண்டியிட்டு அத்தையத்தில் உட்காருவோமா இல்லையா, அந்த மாதிரி உட்காருவார்கள், அச்சடக்கத்தோடு உட்காருவார்கள். காரணம், தூதர், சாதாரண மனிதர் அல்ல, அல்லாஹ்வுடைய ரசூல். அப்படி போய் உட்கார்ந்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லம் யகுனில் லதீன கஃபரு என்கிற அத்தியாயத்தை அப்படியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுறார். உபய் இப்னு கௌஃப் ஓதி முடிகிற வரை பேசாமல் இருந்துட்டு, என்ன யா ரசூலல்லாஹ், எவ்வளவு தோழர்கள் இந்த சபையில் இருக்கிறார்கள், உபய் இப்னு கௌஃப் ஆகிய என்னை அழைத்து பிரத்யேகமாக லம் யகுனில் லதீன கஃபரு என்கிற சூரா ஓதுறீங்களா யா ரசூலல்லாஹ், என்ன காரணம்னு கேட்டேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அல்லாஹு தாலா உம்முடைய தோழர் உபய் இப்னு கௌஃப் அவர்களை அழைத்து இந்த அத்தியாயத்தை ஓதுன்னு அல்லாஹ் சொன்னான்டார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உபய் இப்னு கௌஃப் அப்படியே ஆச்சரியப்பட்டு போய், யா ரசூலல்லாஹ், உபய் இப்னு கௌஃப் என்கிற என்னுடைய பெயரை அல்லாஹ் சொன்னானா? ஆம், அல்லாஹ் சொன்னான். அல்லாஹ் சொன்னான். சொன்ன உடனே அவருக்கு அழுகை தாங்க முடியவில்லை. தேம்பி 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 அவர் அழுதார் என்ற ஹதீஸ்களிலே நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வோடு அந்த மக்களுக்கு இருக்கிற தொடர்பு, நீங்கள் பயானில் நிறைய நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய்வாய்ப்பட்டார்கள். தொழுகைக்கு கூட செல்ல முடியாத நிலைமை. நோய்வாய்ப்பட்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்? கடைசியில் நம்மளால் இனி எந்திரிச்சு போக முடியாது, இஷாவுடைய நேரம், நம்மளால் எந்திரிச்சு போக முடியாது, மக்களுக்கு இமாமாக நிற்க முடியாது. ஏன்னா நின்றாலே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாரு. உட்கார்ந்து தான் இனி தொழக்கூடிய கண்டிஷன்ஸ் நிலைமை. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா அவர்களை அழைத்து, உங்களுடைய தந்தை அபூபக்கரை மக்களுக்கு இனி இமாமாக தொழ வைக்க சொல்லுங்கள், முதல் உத்தரவு. இது வந்ததுன்னா எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம் முதல்ல மனசுக்கு வேணும். அல்லாஹ்வுடைய ரசூல் நின்ன ஒரு முஸல்லாவில் மக்களுக்கு தொழுகை நடத்துகிற ஒரு அந்தஸ்தை அவர் உயிரோடு இருக்கும் பொழுது அவருடைய நாவிலே இருந்து அவருக்கு பதிலாக ஒரு பிரதிநிதியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபராக அபூபக்கர் சித்திக் அவர்களை அல்லாஹ்வுடைய ரசூல் தேர்வு செய்கிறார்கள். அது எவ்வளோ பெரிய சிறப்பா இல்லையா? அது பெரிய ஒரு சிறப்பு. உங்களை யாரையாவது ஒரு ஆள் கூப்பிட்டு ஆஃபீஸாக கூப்பிட்டு மக்காவில் நீங்கள் இன்றைக்கி மாதிரி தொழுவைங்கன்னு சொன்னால் உங்கள் நிலைமை என்னவாகும்? மக்காவில் தொழு வைக்கவான்னு அவருக்கு அப்போ ஹார்ட் அட்டாக் வந்துடும், உண்டுமா இல்லையா? அந்த இடத்துடைய அந்த அந்தஸ்தை நினைத்து மக்களை போய் நான் தொழு வைக்கவா? அதை விட பல கோடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முஸல்லா, அவர் நின்று தொலை வைத்த ஒரு இடத்தில் உம்முடைய தந்தையை தொலை வையுங்கள் என்று சொன்ன உடனே குடும்பத்துக்கே ஒரு சந்தோஷம் வரணும். ஆனால் ஆயிஷா அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? யா ரசூலல்லாஹ், எனது தந்தைக்கு பகரமாக உமர் அவர்களை நீங்கள் நியமிக்கலாமே அன்று சொல்கிறதுக்கு என்ன காரணம்? அந்த ஹதீஸை பாருங்கள், சொல்கிறதுக்கு என்ன காரணம்? எனது தந்தை திருக்குர்ஆனுடைய வசனத்தை ஓதும்போது அழுது விடுவார். அதான் ஹதீஸில் வருது, திருக்குர்ஆன் வசனத்தை ஓதும்போது அவர் அழுது விடுவார். நம்ம நமக்கெல்லாம் இப்படி சர்டிஃபிகேட் கொடுப்பாங்களா? எங்கள் வாப்பா ஓதும்போது அழுவாருன்னு. எங்கள் வாப்பா ஓத தெரியலையேன்னு வேணால் அழுவாங்க, விடுவா. எங்கள் வாப்பா தொழுவுறது இல்லையே, எங்கள் வாப்பாவுக்கு குர்ஆன் ஓதவே தெரியலையே, இப்படி வேணால் நம்ம மக்கள் அழுவாங்க. ஆனால் பெற்ற மகள் தந்தைக்கு கொடுக்கக்கூடிய சர்டிஃபிகேட், குர்ஆனுடைய வசனம் ஓதும்போது எங்கள் வாப்பா அழுதுருவார், யாரை சொல்லலாம், உமர் அவர்களை நீங்கள் நின்று தொலை வைக்க சொல்லுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டித்தார்கள். கண்டித்து மீண்டும் அதை வலியுறுத்தி அபூபக்கர் அவர்கள் தான் தொலை வைக்க வேண்டும் என கொஞ்சம் கண்டிப்பான வாசகத்தை சொன்ன உடனே அபூபக்கர் அவர்கள் மக்களுக்கு தொழுவித்தார்கள் என்று பார்க்கிறோம். நமக்கு சட்டம் அதுவல்ல. குர்ஆனுடைய வசனத்தை ஓதும்போது அழுவார் என்று சொன்னால் அந்த மக்களுடைய உள்ளத்தை கொஞ்சம் பார்க்க வேண்டாமா? அல்லாஹ்வுடைய வார்த்தை அல்லவா திருக்குர்ஆன். ஹதீஸை பொறுத்தவரையும் மன் அமில அமலல் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன், இது ஹதீஸ், விடுமா இல்லையா? இந்த ஹதீஸை இப்படி நான் அரபியில் சொன்னதுக்கு எனக்கு ஏதாவது நன்மை கிடைக்குமா? ஒரு இடத்துக்கு 10 நன்மை ஏதாவது கிடைக்குமா? இல்லை. அதை நடைமுறைப்படுத்தும் பொழுது தான் நமக்கு நன்மை. ஹதீஸுகளை பொறுத்தவரையில் ஒன்றை நடைமுறைப்படுத்தும் பொழுது தான் நன்மை. அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன், இப்படி நான் ஓதுறேன், அது என்னன்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் நடைமுறைப்படுத்தவும் இல்லை. ஓதி எதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்? ஒரு வார்த்தைக்கு 10 நன்மை. ஹதீஸை வாசித்தா நன்மை இல்லை, குர்ஆனை வாசித்தால் நன்மை. அதுதான் குர்ஆனுக்கு அவ்வளோ பெரிய மகத்துவம். அந்த குர்ஆனுடைய வசனத்தை ஓதும்போது என்னுடைய தந்தை அழுது வருவார் யார சொல்லலாம் என்று மகள் தன்னுடைய தந்தைக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அது குடும்பம்.
குரானோடு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த குடும்பம், குரானுக்காக வேண்டியே ஏங்கி ஏங்கி அழுத குடும்பம், வகி நின்று விட்டதே என நினைத்து நினைத்து அழுத குடும்பம் அந்த குடும்பம். குரான் தமிழில் வரலையேன்னு ஒரு கட்டத்தில் நம்மெல்லாம் ஏங்கி அழுதோம். தமிழில் வந்ததுக்கப்புறம் திரும்பியே பார்க்கறதில்ல நாமெல்லாம், உண்டுமா இல்லையா? நம்முடைய தந்தை, எனது தந்தை, உங்களுடைய தந்தை, உங்களுடைய முன்னோர்கள் எல்லாம் குரானை அவங்க பேசுகிற மொழியில் பார்க்காமலே மௌத்தா போயிட்டாங்க, உண்டுமா? ஆனால் அல்லாஹ் தஆலா நமக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு தந்திருக்கானா இல்லையா? பேசக்கூடிய மொழியில் சுப்ஹான் அல்லாஹ் புகாரி 7 பாகம், பேசக்கூடிய மொழியில் முஸ்லீம் 4 பாகம், பேசக்கூடிய மொழியில் திருமதி நம்முடைய ஜமாத்தின் சார்பாக 28 பாகத்தை நாம் வெளியிட்டிருக்கோம். யாருக்காவது தெரியுமா? அது தமிழ்நாட்டில் 28 பாகம், சிறுக சிறுக 10 ரூபாய் மேலே 28 பாகத்தை முதலில் திருமதியில் வெளியிட்டது நம்முடைய ஜமாத். அதை பைண்டிங் பண்ணி வச்சாலே நிறைய சட்டங்களை நீங்கள் படிச்சிடலாம். திருமதி இன்றைக்கு முக்கா திட்டம் 80, 85%, 90% என்று சொல்லுவேன் நான். அந்த அளவுக்கு திருமதி வெளிவந்து விட்டது. நசை ஒரு பாகம் வெளிவந்து விட்டது. இப்னு கசீர் குரானுக்கு 16 அத்தியாயத்திற்கு இன்றைக்கு தஃப்சீர் வெளிவந்து விட்டது. அகமது, நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல 1603 ஹதீஸ் அகமது இன்றைக்கு தமிழிலே வெளிவந்து விட்டது. இது இருந்தாலே ஏகதேசம் மார்க்க கல்வியை படிப்பதற்கு போதுமான ஒரு இஸ்லாமிய கலைக்களஞ்சியம் என்று சொல்லலாம். இஸ்லாமிய நூல்கள் வீடுகளுக்கு வந்து சேர்ந்துடும். அதை வாங்கவோ படிக்கவோ நினச்சி பார்க்கவோ நமக்கு நேரம் இல்லைங்க. ஆனால் நம்முடைய வாழ்வில் மாற்றம் வேண்டும். மார்க்கத்தை பிற மக்களுக்கு எடுத்து சொல்கிற முழு உரிமையும் தகுதியும் யாருக்கு தெரியுமா? தௌஹீத்வாதிகளுக்கு தான் முதல்ல உண்டு. ஏன்னா மார்க்கத்தை தூய்மையாக படித்தவர்கள் நாமெல்லாம். மார்க்கத்தை இணை வைத்தல் இல்லாமல் அல்லாஹுவை புரிந்தோம். பித்யத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள் இல்லாமல் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வாழ்க்கை வரலாறு புரிஞ்சு உண்டுமா இல்லையா? எல்லாம் புரிஞ்சு வச்சிருக்கிறோம். ஆனால் யாருக்கு நம்ம சொல்ல மாட்டோம்னு சொன்னால் நியாயமா? மேற்கொண்டு அதை படிக்க என்னுடைய அறிவை நான் வளர்த்துக்கொள்ள எந்த முயற்சியும் எடுக்க மாட்டேன் என்று சொன்னால் நியாயமா? அல்ல. நம்முடைய வாழ்வில் மாற்றங்கள் வேண்டும். ஆக சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை நாம் படிக்கும்போது அவர்களெல்லாம் அழுதான். அவர்கள் தங்களுடைய கண்களிலே இருந்து கண்ணீரை எதற்கெல்லாம் சிந்தி இருக்கிறார்கள் என்று பார்க்கும்போது தங்களுடைய மனைவி மக்களை காட்டிலும் சமுதாயத்திற்காக, மார்க்கத்திற்காக, மறுமைக்காக, சொர்க்கத்திற்காக, அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக, அல்லாஹ்வுடைய வேதத்திற்காக கண்ணீர் சிந்திய மக்கள் அந்த மக்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திருக்குரான் அருளப்பட்டது. அருளப்பட்டதா இல்லையா? அருளப்பட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு பழக்கம் இருக்குது பாருங்க. என்ன பழக்கம் தெரியுமா? பிறர் ஓத சொல்லி ரசூல்லா உட்கார்ந்து அப்படியே கேட்பார். இது அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு ஒரு பழக்கமாக இருந்தது. ஒரு நாள் இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து, இப்னு மசூதே, திருக்குரானை எனக்கு முன்னால் ஓதி காட்டுங்கள், ஓதுங்கள் என்று சொன்னார். இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுக்கே திருக்குரான் இறங்கி இருக்கும் பொழுது உங்களுக்கு முன்னால் நான் ஓதி காட்டவா என்றார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலை பொறுத்த வரையில் நம்முடைய தலைவர் முகமது நபி நமக்கு ரசூல் முஹம்மது என்கிற வார்த்தையை கேட்டு 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 நம்முடைய உள்ளத்தில் கொஞ்சம் வீரியம் கம்மியாக போயிருக்கலாம். அல்லாஹ் காப்பாற்றணும். ஆனால் அந்த மக்கள் அல்லாஹ்வுடைய ரசூலை எப்படி பார்த்தாங்க தெரியுமா? உயிரை காட்டிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேசிச்சாங்க அந்த மக்கள். அந்த அல்லாஹ்வுடைய ரசூல், இப்போ நம்ம கூட இந்த குன்னூரில் ஒரு நபி இருக்கிறாரு, நம்மெல்லாம் உயிரை விட மேலே அவரை நேசிக்கிறோன்னு சொன்னால் அவர் அழுதால் நம்மளால் தாங்க முடியுமாங்க? முடியாது. அவர் அழுதால் நம்மெல்லாம் ஒரு ஆச்சரியத்தோடு பார்ப்போம். ஏன் அல்லாஹ்வுடைய ரசூலுமா அழுவார்கள்? இப்படி அந்த மக்கள் கேட்டார்கள் ஒரு கட்டத்தில். நீங்களுமா யா ரசூலுல்லாஹ் அழுவீர்கள் என்று கேட்டார்கள். அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுதார்கள். எதற்காக? தனக்கு 10க்கும் மேற்பட்ட மனைவி இருக்குதே, குடும்பம் நடத்துறதுக்கு என்ன வழின்னு நினைச்ச அல்லாஹ்வுடைய ரசூல் அழுத ஒரு சம்பவத்தை கூட நீங்கள் பார்க்க முடியாது. அதெல்லாம் அல்லாஹ் பார்த்துக்குவான். தன்னுடைய மக்களுடைய எதிர்காலம் என்ன ஆகுது அதை நினைச்ச ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழல. இருப்பதற்கு வீடு இல்லையே, நின்று தொழுதால் தலையெல்லாம் வெளியே தெரிகிறதே, சுஜூதுக்கு போனால் குறுக்கிலே மனிதர்கள் படுத்தால், மனைவிமார்கள் படுத்தால் தலையை கொண்டு போய் காலிலே சுஜூது செய்யும் போது சுஜூது செய்கிற இடத்தில் குறுக்கே படுக்கிற மனிதருடைய கால் பட்டு விடுகிற அளவுக்கு வீடு குறுகலாக இருக்கிறதே, வசதி வாய்ப்பை பெருக்க என்ன வழி? அல்லாஹ்வுடைய ரசூல் அதுக்கெல்லாம் அழுவலைங்க. இப்னு மசூத் ஓத சொன்னார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்னு மசூத் ஓத ஆரம்பித்தார். சூரத்து நிசா 4வது அத்தியாயத்தை ஓத ஆரம்பித்தார். இப்னு மசூத் ஓத ஆரம்பித்த உடனே ஒரு கட்டம் வரும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்னு மசூதை ஓதுவதை நிறுத்துங்கள் என்று சொன்னாராம். நான் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன உடனே நான் நிறுத்திவிட்டு அல்லாஹ்வுடைய ரசூலை அப்படியே தலையை உயர்த்தி பார்த்தால் மல என ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதார்கள். ஏன் அழுதார்கள்? என்ன காரணம்?
அந்த 4வது அத்தியாயத்தினுடைய 41வது வசனத்தில் ஒரு வாசகம் வருகிறது. ஃபகைஃப இதா ஜினா மின் குல்லி உம்மத்தின் பி ஷஹீதின். நபியே, ஒவ்வொரு கூட்டத்தினரையும் அவரவர்களுடைய சாட்சியங்களோடு நாம் மறுமையில் கொண்டு வரும் பொழுது இவர்களுக்கு சாட்சியாக உம்மை நாம் கொண்டு வந்தால் எப்படி இருக்கும் என்கிற வசனம் வந்த உடனே நம்ம அல்லாஹு தாலா மறுமை நாளில் சாட்சியாக நிறுத்த போறான இந்த சமுதாயத்திற்காக வேண்டி அழுக ஆரம்பித்தார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ குர்ஆனுடைய வசனங்களை கேட்டு யாருக்கு குர்ஆனுடைய வசனம் இறங்கியதோ அவராலேயே தாங்க முடியவில்லை. அவரை குறித்து சொல்லும்போது, மறுமையை குறித்து சொல்லும்போது, நரகத்தை குறித்து சொல்லும்போது அவராலேயே தாங்க முடியாமல் அழுதிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதச் சொன்ன அந்த இப்னு மஸ்ஊத் யார் தெரியுமா? உமர் அல்லாஹ்வுடைய ஆட்சி காலத்தில் ஒரு நபித்தோழர் வந்து உமர் அவர்களிடத்திலே சொல்லுகிறார்கள், உமர் அவர்களே, நான் ஒரு மனிதரை பார்த்தேன், ஒரு நபித்தோழரை பார்த்தேன். அவர் திருக்குரானை, தான் மனனம் செய்த திருக்குரானை மக்களுக்கு ஓதுவது மட்டுமல்ல, அவர் கைப்பட எழுதி பிரதி எடுத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய கழுத்து நடம்பு புடைக்கக்கூடிய அளவுக்கு கோபம் கொந்தளிக்க எழுந்து கர்ஜித்தார். யார் அந்த மனிதர் என்று கேட்டார். உடனே அந்த நபித்தோழர் சொன்னார், வேறு யாரும் அல்ல, அவரை மக்கள் இப்னு மஸ்ஊத் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்ன உடனே உமர் அவர்கள் பயந்து போய் கொஞ்சம் கொஞ்சமாக கோபத்தை தணித்து கொண்டு சொன்னார், இப்னு மஸ்ஊதை விட திருக்குரானோடு தொடர்புடைய நன்மக்கள் வேறு யார் இருக்க முடியும் என்று கேட்டார்கள். அவருக்கு முழு உரிமை உண்டு, பிரதி எடுக்க, மக்களுக்கு போதிக்க, மனனம் செய்ய முழு உரிமையும் தகுதியும் அவருக்கு உண்டு என்று சொன்னார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை அழைத்து கொண்டு, ஒரு நபித்தோழர் சொல்லுகிறார், என்னை அழைத்து கொண்டு அல்லாஹ்வுடைய ரசூல் மதீனாவில் அப்படியே வரும்பொழுது இப்னு மஸ்ஊத் திருக்குரானுடைய வசனங்களை ஓதினால் அல்லாஹ்வுடைய ரசூல் அப்படியே நின்று விடுவார், ஓதுவதை கேட்டுக்கொண்டே இருப்பார். ஓதி முடித்தவுடன் இப்னு மஸ்ஊத் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், இப்னு மஸ்ஊதே, கேளுங்கள் தரப்படும், கேளுங்கள் தரப்படும் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு முன்னால் திருக்குரானுடைய வசனங்களை ஓதுங்கள் என்று சொன்ன உடனே இந்த 4வது அத்தியாயத்துடைய 41வது வசனம், இவர்களுக்கு சாட்சியாளராக உம்மை நான் கொண்டு வரும் பொழுது எப்படி இருக்கும் என்று அல்லாஹ் கேட்ட உடனேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேம்பி தேம்பி அழுதார்கள் என்று ஹதீசுகளிலே பார்க்கிறோம். என்றால் தோழர்களே, அது வாழ்வு. ஆகவேதான் அந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறுல எந்தெந்த காரியத்திற்காக வேண்டியெல்லாம் அவர்கள் அழுதார்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் எதுக்கெல்லாம் அழுதார்கள் என்று பார்க்கும் போதெல்லாம் பார்த்தா எல்லாம் மறுமை சம்பந்தப்பட்ட விஷயங்க, எல்லாம் இஸ்லாம் சம்பந்தப்பட்ட காரியம். இப்போ பாருங்க, சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயத்தினுடைய 284வது வசனம் பாருங்க. 2வது அத்தியாயத்தினுடைய 284வது வசனம். இந்த வசனம் இறங்கிய உடனே அழுத நபித்தோழர் யாருங்க? இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் அவருடைய மகன் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த வசனம் இறங்கணும்னு அழுக ஆரம்பித்தார். அப்படி என்ன அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான்? இந்த வசனத்தை இப்போ நான் ஓதுறேன், அழுகிற அளவுக்கு ஏதாவது இருக்கான்னு நீங்கள் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பாருங்க. லில்லாஹி மாஃபி ஸமாவாத்தி வ மாஃபில் அர்ல். வானங்களிலும் பூமிகளிலும் உள்ளவை அல்லாஹ்வுக்கே உரியன. வைன் துபுத்து மாஃபி அன்ஃபுசிக்கும் அவ் துஹ்ஃபூஹு யுஹாசிபுக்கும் பிஹில்லாஹ். நீங்கள் உங்களுடைய உள்ளங்களில் இருப்பதை நீங்கள் வெளிப்படுத்தினாலும் மறைத்தாலும் அல்லாஹ் அதை பற்றி விசாரிப்பான். உடைய உள்ளங்களில் உள்ளதை நீங்கள் மறைத்தாலும் சரி, வெளிப்படுத்தினாலும் சரி, அல்லாஹ் அதை பற்றி நிச்சயம் விசாரிப்பான். ஃபயஃபிரு லிமையஸா வயுஅஸிபு மையஸா. அல்லாஹ் நாடியவரை மன்னிப்பான், நாடியவரை வேதனையும் செய்வான். இந்த வசனம் இறங்கணும்னு அழுக ஆரம்பித்தார். யார்? இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இது போன்ற எவ்வளவு வசனங்கள் ஜும்மாவுடைய மேடைகளில் உரை நிகழ்த்துகிற இமாம்கள் நம்முடைய தவறுகளை சுட்டிக்காட்டி, ஹராமான காரியத்தை சுட்டிக்காட்டி, நன்மையான காரியங்களை செய்ய தூண்டி, மறுமையுடைய நரகத்தை குறித்து அச்சமூட்டி எச்சரிக்கை செய்து, மறுமையுடைய விசாரணையை குறித்து என்றைக்காவது நம்ம அழுதுருக்கிறோமா? கண்ணில் என்னைக்காவது தண்ணீர் வந்திருக்குமா? இது நம்ம எத்தனை முறை இந்த பயானை கேட்டிருப்போம். கேட்டதையே தான் இவர் எப்போ பார்த்தாலும் சொல்லிகிட்டே இருப்பார். இப்படி தான் நாம் பேசுவோம். இன்றைக்கி என்னப்பா ஜும்மான், அவர் பழைய மாவையே போட்டு திருப்பி போட்டு அரைச்சார். இப்படித்தான் குர்ஆனுடைய வசனங்களுக்கு நாம் மரியாதை வச்சுருக்கிறோம். அல்லாஹ்வுடைய வேத வசனம் என்றைக்குமே ஓல்டு ஃபேஷனே ஆகாது, என்றைக்குமே அது நியூ ஃபேஷன் தான். படிக்க 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 தெரிந்து கொள்ள அது ஈமான் வலுப்பெறுவது உங்களுக்கே தெரியாது. சைத்தான் உங்களை விட்டும் தூரமாவது உங்களுக்கு தெரியாது. குர்ஆனை கையில் எடுத்து படிக்கிறது உங்களுக்கு சாதாரணம். ஆனால் சைத்தானுக்கு உடம்புல அப்படியே மிளகாத்தூளை எடுத்து தேய்க்கிற மாதிரி. ஏன்னா குர்ஆனை கையில் எடுத்து விட்டானே, அல்லாஹ்வுடைய வேத வசனங்களோடு தொடர்பு வைத்து விட்டானே, அதிகம் தொழுகிறானே, சுஜூது செய்கிறானே, பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டா நமக்கு மறுமையில் ஆள் இல்லாமல் போய்விடுமே. சைத்தான் அப்படித்தான் அழுகுவான், நரகத்திற்கு அழைத்து செல்லுவான் சைத்தான் மனிதர்களை.
ஏங்க ஒரு சம்பவத்தை பாருங்கள், இதையெல்லாம் பார்த்த பிறகுமா நம்மெல்லாம் நல்லமல் செய்யாமல் இருக்க முடியும்? நம்முடைய தந்தை ஆதமே அல்லாஹு தாலா அழைத்து உன் மக்களை எல்லாம் பிடிச்சி நரகத்தில் தள்ளுனுங்கிறான். அல்லாஹு தாலா படித்து கேள்விப்பட்டதுண்டா பயம் இல்லை? நீங்கள் உன் மக்களை எல்லாம் பிடிச்சி நரகத்தில் தள்ளுனுங்கிறான். நம்முடைய வாப்பா ரொம்ப சங்கடமாக பரிதாபப்பட்டு, அல்லாஹுவே எனது மக்கள் எத்தனை பேர்த்த பிடிச்சி நான் நரகத்தில் தள்ள, ஒவ்வொரு 1000 பேரை அழைத்து 999 பேர்த்த நரகத்தில் தள்ளு, ஒரே ஒருத்தன் தான் சொர்க்கத்துக்கு போகணும் என்றால் இந்த மனித சமுதாயத்தில் சொர்க்கம் போகிறது எத்தனை பேர்? இது சொன்ன உடனே சஹாபாக்கள் பயந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே முறையிட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த சமுதாயம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாகிய உங்களை பின்பற்றுகிற இந்த சமுதாயம் சொர்க்கத்திற்கு நிறைய போணும் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். பிரார்த்தனை செய்துவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 1/3 பகுதி, ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திலும் 1/3 பகுதி என்னுடைய சமுதாயம், 33% என்னுடைய சமுதாயம் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா ரசூலல்லாஹ் போதாது, இன்னும் கொஞ்சம் நீங்கள் அதிகமாக்குங்கள் யா ரசூலல்லாஹ். 4 1 பங்கு 25 என்றார்கள், 3 1 பங்கு என்றார்கள். யா ரசூலல்லாஹ் போதாது போதாது, 50% எனது சமுதாயம் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் எனக்கு அறிவித்தான் என்றார்கள். ஒட்டுமொத்த மக்கள்லையும் 50% நாம தான் சுருக்கம். நாம மீன்ஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சமுதாயம். இப்போ அல்லாஹ்வுடைய ரசூல் அவரை பின்பற்றுகிற சமுதாயம் மறுமை நாளில் இந்த அளவுக்கு சொர்க்கம் செல்லும் என்றால் அந்த சொர்க்கம் செல்லுகிற எண்ணிக்கையை பார்த்தீங்களா? இன்னொரு ஹதீஸ்ல நீங்கள் பாருங்கள், அவரோடு வாழ்ந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்களை நேசித்தார். கொஞ்ச காலம் பிறகு அவரோடு வாழ்ந்த மக்கள் மரணித்த பிறகு அவருடைய மையவாடிக்கெல்லாம் போய் நின்று கொண்டு அவருடைய மறுமை வாழ்வுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்தார். செய்தாரா இல்லையா? பக்கி என்கிற கபரஸ்தானுக்கு போய் செய்தாரா இல்லையா? செய்தார். அந்த மக்கள் மரணித்தால் அல்லாஹ்வுடைய ரசூல் முன்னின்று தொழுகை நடத்தி அந்த மக்களுக்காக வேண்டி இறுதி பிரார்த்தனையும் செய்வார். 3 4வது, அல்லாஹ்வுடைய ரசூலை பார்க்காத சமுதாயத்திற்கெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேம்பி தேம்பி அழுதார்கள், எனது சமுதாயம் எனது சமுதாயம் எனது சமுதாயம். ஒரு நாள் பாருங்களேன், 5வது அத்தியாயத்தினுடைய 118வது வசனத்தில் ஒரு சம்பவம் இடம்பெறுகிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா மறுமையில் நிறுத்தி விசாரணை செய்கிற ஒரு சம்பவம். ஈசாவே, நீதான் உன்னையும் உன்னுடைய தாய் மரியமையும் வணங்குமாறு நீதான் சொன்னாயா என்று அல்லாஹ் கேட்பான். சுபஹானல்லாஹ், யா அல்லாஹ், நீ தூய்மையானவன், அவர்களோடு இருக்கிறவரை உன்னைத்தான் வணங்கச் சொன்னேன், என்னை நீ கைப்பற்றிய பிறகு அவர்கள் என்ன செய்தார்கள் என்று எனக்கு தெரியாது என்றெல்லாம் சொன்ன பிறகு அவர் ஒரு வார்த்தையை சொல்கிறார் அல்லாஹ்விடத்தில். என்ன சொல்கிறார்? யா அல்லாஹ், அவர்களெல்லாம் உன்னுடைய அடிமைகள், நீ தண்டித்தால் அவர்களெல்லாம் உன்னுடைய அடிமைகள், நீ மன்னித்தால் நீ மிகப்பெரிய இரக்கமுடையவன், நீ மிகப்பெரிய அருள் கொடையாளன் என்கிற ஒரு வசனம் திருக்குறான்ல உண்டு. இது ஈசா நபி பயன்படுத்துகிற வாசகம். ஒரு நாள் இசா தொழுகை பிறகு ஃபஜ்ரு வரை ரசூல் ஸல்லல்லாஹு தஹஜ்ஜுத் தொழுவாரா இல்லையா? அந்த தஹஜ்ஜுத் தொழுகையில் முழுக்க முழுக்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப திரும்ப ஓதிய ஒரே வசனம் அவருடைய வாழ்க்கையில் உண்டும்டா, அது ஒன்று மட்டும்தாங்க. எது? யா அல்லாஹுவே, அவர்களை நீ தண்டித்தால் அவர்கள் உன்னுடைய அடிமை, அவர்களை நீ மன்னித்தால் மிகப்பெரிய கிருபையாளன். இதையே சொல்லி சொல்லி அழுகிறாரு. ஃபஜ்ர் வந்துருச்சு. ஜிப்ரீலை அல்லாஹு தாலா அனுப்பி அந்த தூதருக்கு என்ன வேண்டும் என கேட்டு வாருங்கள், ஏன் இதையே திரும்ப திரும்ப சொல்லி சுஜூதிலே கிடந்து அழுகிறார் என்று அல்லாஹு தாலா சொல்லி ஜிப்ரீலை அனுப்பிய ஒரு சம்பவம். ஜிப்ரீல் வந்து, முஹம்மது அவர்களே தலையை உயர்த்துங்கள், என்ன உங்களது பிரச்சனை? அழுகிறார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன உங்களது பிரச்சனை? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலையை உயர்த்தி சொன்னார்கள், எனது உம்மத் எனது உம்மத் எனது உம்மத், எனது சமுதாயம் மறுமையில் என்ன நிலை எனக்கு தெரிந்தாக வேண்டும். இதை கேட்டு அழுகிறார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ஜிப்ரீல் போய் அல்லாஹ்ட்ட சொல்லி அல்லாஹ் தஆலா பதில் சொல்கிறான், முஹம்மதுடைய சமுதாயம் மறுமையில் வெற்றி பெறும், கைவிடப்படாது என்று சொல்லுங்கள். சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகையை நிப்பாட்டினார். அப்போ அவரோடு வாழ்ந்த மக்களை நேசித்திருக்கிறார். அந்த மக்கள் மரணித்தால் ஜனாசா தொழுகை நான் தான் தொலை வைக்க வேண்டும் என்று சட்டம் இயற்றி மக்களுக்கு ஜனாசா தொழுகையில் துவா செய்தார். அந்த மக்களை கொண்டு போய் அடக்கினால் மையவாடிக்கு சென்று அந்த மக்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்கிறார். அந்த அவரோடு வாழ்ந்த மக்கள் மட்டுமல்ல, பார்க்காத நம்ம எல்லாம் சேர்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனது சமுதாயம் எனது சமுதாயம் சொல்லி அழுது துவா செஞ்சாருன்னு சொன்னா, அந்த அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு நாம் செலுத்த வேண்டிய மதிப்பும் மரியாதையும் கண்ணியமும், அந்த மக்கள் செலுத்திய மதிப்பும் மரியாதையும் கண்ணியமும், நாம் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு சிந்துகின்ற கண்ணீரும் அந்த மக்கள் சிந்துகின்ற கண்ணீரையும் கொஞ்சம் கேளுங்கள் சகோதரர்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுடைய பயணத்துக்கு போனார். போயிட்டு அந்த 50 வக்து தொழுகை 5 வக்து தொழுகையாக குறைக்கப்பட்டு திரும்ப வரும் பொழுது மூசா நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அழுகிறார்கள்.
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இடத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்டார்கள், யார் இந்த பெரியவர், ஏன் அழுகிறார், என்ன காரணம் என்று கேட்டபொழுது, இவர்தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். மூசா நபி இடத்தில் கேட்கப்பட்டது, ஏன் நீங்கள் அழுகிறீர்கள்? மூசா நபி சொல்கிறார், இந்த இளைஞர் இறுதி தூதர், இவருடைய சமுதாயத்தில் வருகிற மக்கள் நிறைய பேர்கள் எனது சமுதாயத்தை காட்டிலும் சொர்க்கம் செல்ல போகிறார்களே என நினைத்து நான் அழுகிறேன். பார்த்தீங்களா, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அழுகை. எனது சமுதாயத்தை காட்டிலும் இந்த முஹம்மதுடைய சமுதாய மக்கள் நிறைய பேர்கள் சொர்க்கம் செல்ல போகிறார்களே என சமுதாயத்திற்காக வேண்டி அழுதவர்கள் நபிமார்கள். அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்ந்த அந்த மக்கள் எந்த அளவுக்கு அவர்களை நேசித்தார்கள் என்பதற்குரிய உதாரணங்களை பார்த்தால் நம்மெல்லாம் ஆச்சரியப்படக்கூடும். நிச்சயம் ஆச்சரியப்படுவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் மெம்பர் படியில் நின்று கொண்டு ஒரு உரை நிகழ்த்துகிறார். என்ன உரை? அப்படியே பேசிக்கொண்டே வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா ஒரு அடியானிடத்தில் 2 கொடுத்து அதில் எது வேண்டும் என்று கேட்டான். அந்த அடியார் 1 தேர்வு செய்து விட்டார் என்று சொல்கிறார். அப்போ அல்லாஹு தஆலா அந்த 2 எதை கேட்டானாம்? இந்த உலகத்தினுடைய ஒட்டுமொத்த ஆட்சியும் அதிகாரம், உலகத்தினுடைய செல்வங்களும் வளங்களும் வேண்டுமா, அல்லது அல்லாஹ்விடத்தில் இருக்கிற விலை மதிக்க முடியாத பொக்கிஷம் வேண்டுமா, சொர்க்கம் வேண்டுமா என்று அல்லாஹ் கேட்டான். ஆனால் அந்த அடியார் அல்லாஹ்விடத்தில் உள்ளதை தேர்வு செய்து விட்டார். இது நீங்கள் பயானில் கேட்க தான் செய்கிறீங்க. நான் சொன்னதை நமக்கு யாருக்காவது அழுக வந்ததா? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சபையிலே சப்தம் போட்டு அழுதவராக எழுந்து நின்று சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாய், என்னுடைய தந்தை, என்னுடைய மக்கள், என்னுடைய செல்வம், இந்த உலகத்தில் இருக்கிற நான் அனைத்தையும் தருகிறேன் யா ரசூலல்லாஹ், என்னை விட்டும் நீங்கள் சென்று விடாதீர்கள் என்று சொன்னார்கள். என்ன காரணம்? எல்லோரும் சொல்லுகிறார்கள், இந்த முதியவருக்கு என்ன ஆனது, ஏன் அழுகிறார்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் அப்படி என்ன சொன்னார் என்று எல்லோரும் ஆச்சரியமாக பார்த்தார்கள். ஆனால் அபூபக்கர் ஏன் அழுதார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு புரிந்து விட்டது. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன அந்த வாசகம் என்ன தெரியுமா? தூதர்களை பொறுத்தவரையில் எப்பொழுது மரணிப்பார்கள், நாள் நேரம் என்று தெரியாவிட்டாலும் இந்த டேட் அல்லாஹ் தஆலா நெருக்கி வச்சுட்டாங்கிறது தூதர்களுக்கு அறிவிச்சிருவான் அல்லாஹ் தஆலா, உங்களுக்கு இந்த உலக வாழ்வு முடிய போகுது. அதனால தான் மார்க்கம் முழுமையடைந்ததுன்னு அரஃபால் அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கினான். இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், மக்காவுடைய வெற்றி உங்களுக்கு கிடைக்கப் போகிறது என்பதை முன்னறிவிப்பை அல்லாஹ் தஆலா செய்தான். இப்படி வசனம் எல்லாம் இறங்கிய உடனே நம்முடைய ஆயுள் காலம் முடிய போவதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிந்து கொண்டார்கள். அந்த புரிந்ததனுடைய வெளிப்பாடாக அல்லாஹ் தஆலா கேட்ட கேள்விக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில், அந்த தூதர் அடியார் என்பதை தன்னை சொல்லுகிறார், அந்த தூதர் அல்லாஹ்விடத்தில் உள்ளதை தேர்வு செய்து விட்டார் என்று சொன்னவுடன் அந்த பிரிவை அல்லாஹ்வுடைய ரசூல் நம்மை விட்டும் பிரிய போகிறாரே. நம்முடைய ஆருயிர் நண்பர், சிறுபிராயத்திலிருந்தே மக்காவில் ஓடிச்சாடி விளையாடிய நண்பர், நம்முடைய மருமகன், நம்முடைய இறை தூதர், இப்படி முழுக்க முழுக்க எல்லா அந்தஸ்துகளையும் பெற்று தன்னோடு உடன்பிறவா சகோதரனாக வாழ்ந்த தன்னுடைய தூதர் தன்னை விட்டும் பிரிய போகிறாரே என நினைத்து அழுதார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த வாசகத்தை கேட்டவுடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தாங்காது சஹாபாக்களால். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மரணித்து அடக்கம் செய்த உடனே உமர் அவர்களுடைய ஒரு வாசகம் உண்டு தெரியுமா? நான் நினைத்தேன், உமர் சொல்கிறார், நான் நினைத்தேன் அபூபக்கர் மரணித்து, உமர் மரணித்து, உஸ்மான் மரணித்து, அலி மரணித்து, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள் மரணித்து, நாங்கள் எல்லாம் மரணித்த பிறகுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிப்பார் என்று நான் நினைத்தேன். ஆனால் நாங்கள் எல்லாம் இருக்கவே அல்லாஹ்வுடைய ரசூல் போய்விட்டாரே. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய அழுகைக்கு ஒரு காரணம். அப்போ அபூபக்கர் சித்திக் அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சபையில் இருந்து உன்னிப்பாக பயான்களை கேட்கக்கூடிய நல்ல அறிவு படைத்தவர் அபூபக்கர் சித்திக் அவர்கள். அல்லாஹ்வுடைய ரசூலின் மீது அவ்வளவு பெரிய முஹப்பத் உள்ளவரும் கூட. இப்போ ஹிஜ்ரத்து செய்கிற சம்பவம் உங்களுக்கு தெரியுமா இல்லையா? ஹிஜ்ரத்து சம்பவம், மக்காவில இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து செய்து போன அந்த ஒரு சம்பவத்தில் நடந்த ஒரு பிரச்சனையை பாருங்கள். குகையிலே 3 நாள் தங்கி திரும்ப பயணத்திற்குரிய ஏற்பாடுகளை எல்லாம் செய்து முன்னாள் ஒட்டகத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், திரும்ப ஒரு ஒட்டகத்தில் அபூபக்கர் சித்திக் அவர்கள், இப்படியே பயணமாகிற ஒரு சம்பவம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிரோடு பிடித்து வந்தாலோ, கொலை செய்து தலையை கொண்டு வந்தாலோ 1000 பொற்காசுகள் என்று அறிவித்து குறைஷிகள் கொடூர தாக்குதல் நடத்த மக்காவை சுற்றி வலம் வந்து கொண்டிருந்த நேரம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் அவர்களும் அப்படியே பயணத்தில் அப்படியே போய்கொண்டிருக்கும் போது அபூபக்கர் அவர்களுக்கு ஒரே பதட்டம். பின்னால் திரும்ப 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 பார்த்து பார்த்து தான் பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார். கொஞ்சம் தூரம் போன உடனே சுராக்கா என்று சொல்லுகிற அம்பெய்தில் வல்லவரான அதிவேகத்தில் செல்லக்கூடிய குதிரைகளை எல்லாம் தன் கைவசம் வைத்திருக்கிற சுராக்கா என்று சொல்லக்கூடியவன் அடையாளம் தெரிந்து கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்தொடர்ந்து அதிவேகமாக வந்து கொண்டிருக்கிறான்.
அபூபக்கர் அவர்கள் பார்த்தார்கள், அவரால் தாங்க முடியவில்லை. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அந்த சுராக்கா அதிவேக மின்னல் வேகத்தோடு என்னை நெருங்கி வந்தான். யா ரசூலல்லாஹ், பின்னாடி சுராக்கா வருகிறான், நமக்கு பின்னால் சுராக்கா வருகிறான், நம்மை அடையாளம் கண்டு கொண்டான், அவன் எதிரிகளிடத்திலே நம்மை காட்டி கொடுத்து விடக்கூடும், அவனால் நமக்கு நம்முடைய உயிருக்கு ஆபத்து வரக்கூடும், யா ரசூலல்லாஹ் என்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி கூட பார்க்கவில்லை. அவர் அப்படியே ஏதோ இறைவசனங்களை ஓதிக்கொண்டு அப்படியே சென்றாராம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூபக்கர் அவர்கள் சொல்கிறார், 3 வில்லின் அளவுக்கு அவன் எங்களை நெருங்கிய உடனே நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கொஞ்சம் பேசினேன். யா ரசூலல்லாஹ், சுராக்கா நெருங்கி விட்டான் யா ரசூலல்லாஹ். என்ன அபூபக்கர், என்ன பிரச்சனை? மெல்ல கேட்டார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுராக்கா நெருங்கி விட்டான் யா ரசூலல்லாஹ், நான் அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் சொல்லுகிறேன், இந்த அபூபக்கர் ஆகிய நான் சொல்லுகிறேன், என்னை நினைத்து நான் கவலைப்படவில்லை, அவனால் உங்களுக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என நான் அழுகிறேன் யா ரசூலல்லாஹ் என்றார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்திய வாசகம், நாம் இருவர் மட்டும் இருக்கிறோம் என்று நினைக்காதே, நம்மோடு 3ஆவதாக அல்லாஹ் இருக்கிறான் என்று உமக்கு தெரியாதா என்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை உயர்த்தி பிரார்த்தனை செய்தார். பிரார்த்தனை செய்த உடனேயே அந்த சுராக்காவினுடைய குதிரையினுடைய கால்கள் எல்லாம் பாலைவனத்தினுடைய அந்த பூமிக்குள் புகுந்து சுராக்கா தலகுப்பற கீழே விழுந்து விட்டான். அவன் ஒரு மந்திரவாதியும் கூட. அவன் உடனே இந்த முஹம்மதுடைய பிரார்த்தனைக்கு ஏதோ அதிபயங்கரமான சக்தி இருக்கிறது என்பதை புரிந்து அந்த சுராக்கா, முஹம்மதே என்னை காப்பாற்ற இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் என்று முறையிட்டான். அல்லாஹ்வுடைய ரசூல் மீண்டும் பிரார்த்தனை செய்தார். அவனுடைய குதிரை அப்பொழுதுதான் எழுந்தே நின்றது. சுராக்கா சொன்னான், எனக்கு ஒட்டகம் உண்டு, ஆடுண்டு, மாடுகள் உண்டு, குதிரைகள் உண்டு, எனக்கு நிறைய ஆட்டு மந்தைகளும் ஒட்டக மந்தைகளும் உண்டு, முஹம்மதே வேண்டுமானால் தங்கி பால் அறிந்து விட்டு அதை வேண்டுமானால் ஓட்டிச் செல்லுங்கள் என்று சொன்னேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எதுவும் வேண்டாம், பார்த்த செய்தியை மட்டும் வெளியே நீ சொல்லாமல் இருந்தால் போதும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவரை நினைத்து அவர் அழுகலையாம். யா ரசூலல்லாஹ், உங்களை நினைத்து அழுகிறேன், உங்களுக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என நான் அழுகிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வைத்த பாசம் அழுகைக்குரிய காரணம். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு ஏதாவது ஆயிருமோ என நினைத்து அழுத சமுதாயம், கண்ணீர் வடித்த சமுதாயம், கண்ணீர் வடித்ததற்குரிய காரணத்தோடு கண்ணீர் வடித்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டும் அந்த மக்கள் நேசிக்கலைங்க. அதான் ஒரு பியூட்டி நீங்கள் பார்க்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தையும் அந்த மக்கள் நேசித்தார்கள். ஒரு சம்பவத்தை சொல்லவா? மக்காவுடைய வெற்றி. மக்கா வெற்றி கொள்ளப்பட்டு எல்லோருடைய கண்களிலும் ஆனந்த கண்ணீர் அப்படியே பெருமழையாக வடித்து கொண்டிருந்த நேரத்தில் ஒரு வயது முதிர்ந்த, தலையெல்லாம் பேணும் ஈருமாக நிரம்பி வயது முதிர்ந்த ஒரு கிழவனை 2 பேர் சேர்ந்தபடியே, தன்னுடைய மாமனார் அல்லவா அபூபக்கர், அவருடைய தந்தை அல்லவா இவர், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு ஒரு மதிப்பு மரியாதையும் அபூபக்கர் அவர்கள் மீது வைத்திருந்தார் என்று பாருங்கள். தோழர் அபூபக்கரே, ஏன் இந்த வயசானவரை இங்கே கொண்டு வந்தீர், இந்த முதியவரை? சொன்னால் நான் அவர் இருக்கும் இடத்திற்கு செல்ல மாட்டேனா? ஏன் தூக்கி வந்தீர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன உடனே அபூபக்கர் அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எனது தந்தைக்கு இஸ்லாத்தை சொல்லுங்கள். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை சொன்ன உடனே அவர் இஸ்லாத்தை ஏற்பதாக வாக்குறுதி அளித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கையை நீட்டச் சொல்லி அந்த கைக்கு மேல் அவருடைய கையை வைத்தார். அதுதான் தாமதம். கையை வைத்தார், அதுதான் தாமதம். அபூபக்கர் அவர்கள் தேம்பி அழுக ஆரம்பித்தார்கள். இப்போ எல்லாரும் பார்க்கிறார்கள், தந்தையை தவிர எல்லோரும் இஸ்லாத்தை தழுவி விட்டார்கள். தந்தை இஸ்லாத்தை தழுவினால் ஒரு சந்தோஷமான செய்தி. சந்தோஷமான செய்திக்கு சந்தோஷப்படுவதை தவிர அபூபக்கர் அவர்கள் ஏன் அழுதார்கள் தெரியவில்லை. அபூபக்கர் விளக்கம் சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், நான் ஏன் அழுகிறேன் தெரியுமா? உங்களுடைய கைக்கு மேல் என்னுடைய தந்தையுடைய கை இப்பொழுது இருக்கிறது இஸ்லாத்தை தழுவுவதற்காக. ஆனால் உங்களுடைய கைக்கு மேல் அபூ தாலிஃபுடைய கை இருந்து உங்களை வளர்த்தி ஆளாக்கி உங்களுக்காக வேண்டி பாடுபட்டாரே, அந்த அபூ தாலிஃபுடைய கை உங்களுடைய கைக்கு மேல் இந்த நாளில் இருந்து அதை பார்த்து உங்களுடைய கண்களிலே இருந்த ஆனந்த கண்ணீர் வருமே, அதை பார்க்கிற வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லையே நினைத்து நான் அழுகிறேன். எனது தந்தை இஸ்லாத்தை தழுவுவதை காட்டிலும் உங்களுடைய பெரிய தந்தை அபூ தாலிஃப் தழுவி இருக்க வேண்டும் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னார்கள். எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை அந்த மக்கள் நேசித்தார்கள், எந்த அளவுக்கு நேசித்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போயிட்டாரா இல்லையா? மௌத்தா போன உடனே அந்த மெம்பர் படியில் அமீருல் மூமினீன் என்கிற அந்தஸ்தோடு முதலில் ஒரு ஜும்மா நடத்துகிறார் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. முதல் ஜும்மா அந்த மெம்பர் படியில் அதுவரை யாருமே ஏறல. அல்லாஹ்வுடைய ரசூல் இருக்கிற காலம் வரை
யாரும் ஏறவும் முடியாது. அந்த மிம்பர் படியில் மீது நின்று கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 ஆண்டு காலம் மதீனாவில் மக்களுக்கு உரை நிகழ்த்தி அந்த மக்களை வார்த்தெடுத்த மிம்பர் படி. அதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்தபடியாக அபூபக்கர் சித்திக் அவர்கள் ஒரு ஜுமாவுடைய நாள் அப்படியே மேலே ஏறி போய் நின்று அமர்ந்தார். ஹம்து ஸலவாத் எல்லாம் சொல்லி உரை நிகழ்த்துவதற்கு முன்னால் அழுக ஆரம்பித்தார்கள். காரணம், ஒரு இலகிய மனம் படைத்தவர் அபூபக்கரை பொறுத்தவரையில். என்ன சொல்லுகிறார்? இந்த இடம் யார் நின்ற இடம் தெரியுமா? இந்த இடத்தில் நின்று யார் உரை நிகழ்த்தினார்கள் தெரியுமா? அப்படிப்பட்ட ஒரு தூதரோடு நின்ற இடத்தில் நின்று கொண்டு நான் உரை நிகழ்த்துகிறேன் என்று சொல்லிக்கொண்டு அழுதவர்களாக தன்னுடைய உரையை ஆரம்பித்தார்கள் என்று ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். என்றால் அந்த மக்களுடைய கண்ணீருக்கு அர்த்தம் இருந்தது. அந்த மக்கள் அழுதார்கள் என்றால் உலகத்திற்காக வேண்டி அழுக மாட்டார்கள், அது ரொம்ப குறைவு. மார்க்கத்திற்காக வேண்டி, மறுமைக்காக வேண்டி, தூதருக்காக வேண்டி அழுத மக்கள் அந்த மக்கள். இருஃபால் பின் சாரியா என்று சொல்லப்படுகிற ஒரு நபித்தோழர். இந்த நபித்தோழர் சொல்லுகிறார், ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு ஒரு உரை நிகழ்த்தினார். நாங்கள் எல்லோருமே அழுது விட்டோம். ஏன் அழுதோம் என்றால், அந்த உரையை கேட்டவுடனே இது இறுதி உரையாக இருக்குமோ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை விட்டும் பிரிந்து விடுவாரோ, இது என்ன இவ்வளவு பெரிய ஒரு உரையாக இருக்கிறதே என்று நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கேட்டுவிட்டோம். யா ரசூலல்லாஹ், விடைபெறும் பயணமாக இந்த உரை இருக்கிறதே யா ரசூலல்லாஹ். எல்லோரும் அழுத ஒரு உரை. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களை ஆறுதல் படுத்தி, எனக்கு பிறகு நீங்கள் வழி தவறாமல் இருக்க வேண்டுமானால் நீங்கள் குலஃபாய் ராஷிதீன்களுடைய வழியை நீங்கள் பின்பற்றுங்கள் என்றெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த உபதேசம் அந்த ஜுமாவுடைய மேடை. இப்படி அந்த மக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அவர்களோடு சேர்ந்து வாழும் பொழுது அப்படி நேசித்தார்கள், கண்ணீர் வடித்தார்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக வேண்டி. பத்ர் போர் தெரியுமா உங்களுக்கு? பத்ர் போர் நடக்க போகிற பத்ர் போருக்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லோரும் உறங்குகிற நேரத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் மட்டும் உடன் தன்னுடைய அபூபக்கர் அவர்களை மட்டும் வைத்துக்கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன துஆ செய்து அழுதார்? என்ன துஆ செய்து அழுதார்? யா அல்லாஹ், நாளைக்கு நடக்கவிருக்க போகிற போர் ஏகத்துவத்திற்கும் இணை வைத்தலுக்கும் எதிராக நடக்கப்படக்கூடிய போர், ஏகத்துவத்திற்கு எதிராக நடத்தப்படுகிற போர். இதோ நான் கொண்டு வந்திருக்கிற இந்த மக்களை நாளைக்கு நீ காப்பாற்றி உதவி செய்யாவிட்டால் உன்னை வணங்க இந்த பூமியில் ஒரு ஆள் கூட இருக்க மாட்டார்கள். ஆகவே நீ உதவி செய்தே ஆக வேண்டும் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு துஆ செய்தார்கள் என்று ஹதீஸ்களை படித்து பார்த்தால், அவர் கையை உயர்த்தி துஆ செய்து மேலாடை எல்லாம் கீழே விழுந்து விடுமாம். அபூபக்கர் அவர்கள் எடுத்து மேலாடையை எடுத்து போர்த்தி விடுவார், மீண்டும் கீழே விடும், மீண்டும் போர்த்துவார். அப்படியே இருந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்புறத்தை நான் கட்டிப்பிடித்து நான் தேம்பி நானும் அழுதேன். சொன்னேன், யா ரசூலல்லாஹ், நீங்கள் பிரார்த்தனையை நிறுத்துங்கள், அல்லாஹ் நம்மை கைவிட மாட்டான். உங்களுடைய அழுகையை நிப்பாட்டுங்கள், அல்லாஹ் நம்மை கைவிட மாட்டான் என்று சொன்ன உடனே ஜிப்ரீல் வந்தார், ஆயத்துகள் இறங்கியது. நீங்கள் கேட்ட உதவியின் அடிப்படையில் அல்லாஹு தஆலா 1000 மாணவர்களை கொண்டு உங்களுக்கு உதவி செய்வான்கிற சூரத்துல் அன்ஃபால் 8வது அத்தியாயத்துடைய வசனங்கள் இறங்க ஆரம்பித்தது என்று ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். தூதர் அழுதார், அந்த மக்கள் அழுவார்கள். தூதருக்கு ஒரு கஷ்டம் என்றால் அந்த மக்கள் கண்ணீர் சிந்துவார்கள். தூதருடைய மரணத்திற்கு பிறகு தூதர் நின்ற மிம்பர் படியை பார்த்தெல்லாம் அந்த மக்கள் அழுதிருக்கிறார்கள். யமன் நாட்டுக்கு பிரதிநிதியாக முஆத் பின் ஜபல் அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பிய ஒரு சம்பவம் தெரியுமா உங்களுக்கு? எதற்காக வேண்டி அனுப்பினார்? அங்கே போய் ஒரு பிரான்ச் ஆரம்பித்து தொழில் செய்வதற்காக வேண்டியா? அல்ல. அந்த நாட்டுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாடு விட்டு ஒரு நாடு ஒரு பிரதிநிதியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் அனுப்புகிறார்? அல்லாஹ்வுடைய ரசூல்ட்ட ஒரு வழக்கம் இருந்தது. தாயிகளை, அறியாமை காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்காக வேண்டி தாயிகளை நியமிக்கிற பண்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் இருந்தது. அல்லாஹ்வுடைய ரசூல் மதீனாவுக்கு எத்தனை தாயை நியமிச்சார் யாருக்கு தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா போறதுக்கு முன்னாடியே இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்து சொல்ல, யூதர்களிடத்திலே வாக்குவாதம் செய்ய, அல்லாஹ்வுடைய ரசூல் மதீனா செல்வதற்கு முன்னதாகவே இஸ்லாமிய மார்க்கத்தை வளர்க்க மக்காவிலே இருந்து 2 தாயிகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பினார்கள். அந்த 2 தாயிகள் யாருங்க? வெரி குட். முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா இப்னு உம்மி மக்தும். 2 கண்ணும் தெரியாது, ஆனால் குர்ஆனில் ஹாஃபிஸ். நீங்க அங்க தான் கவனிக்கணும். என்ன கேள்வி கேட்டாலும் குர்ஆனிலிருந்து பதில் சொல்லுவார். அப்துல்லா இப்னு உம்மி மக்தும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா போகும் பொழுது மதீனாவினுடைய எல்லை வரை மக்கள் எதிர்பார்த்து கொண்டு அல்லாஹ்வுடைய ரசூலை வரவேற்று கொண்டிருக்கும் பொழுது முதலில் அல்லாஹ்வுடைய ரசூலை சந்தித்த தோழர்கள் இந்த 2 பேர் தான். ஒன்று முஸ்அப், இன்னொன்று அப்துல்லா இப்னு உம்மி மக்தும். அதற்கு பிறகுதான் உமர் அவர்களுடைய தலைமையில் மக்கள் கூட்டமாக பிறகு வந்து சந்திக்க ஆரம்பித்தார்கள். முதலில் மதீனா சென்ற உடனே வரவேற்பு கொடுத்த தோழர்களும் இந்த 2 தோழர்கள்.
பஹ்ரைனுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபித்தோழரை அனுப்பியிருந்தார் தாயியாக. அதே போல யமன் நாட்டுக்கு முஆத் பின் ஜபல் அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரச்சார தாயியாக அந்த மக்களோடு சேர்ந்து வாழ்ந்து ஏகத்துவ பிரச்சாரம் செய்து அந்த மக்களுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்துச் சொல்வதற்காக வேண்டிய ஒரு அழைப்பாளரை அல்லாஹ்வுடைய ரசூல் நியமிக்கிற நேரம் அந்த நேரம். எப்படி நியமித்தார் தெரியுமா? ஒரு ஒட்டகம், முஆத் பின் ஜபல் ஒட்டகத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீழே நடந்து வருகிறார். முஆத் பின் ஜபல் அவர்களால் தாங்க முடியவில்லை. அல்லாஹ்வுடைய ரசூலே, நீங்கள் அமருங்களேன், நான் நடந்து வருகிறேன். வேண்டாம் முஆதே, நீங்கள் அமருங்கள், நான் நடந்து வருகிறேன். மதீனாவிலே இருந்து துல்ஹுலைபா, அதாவது மதீனாவினுடைய எல்லை வரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே பேசிக் கொண்டு வருகிறார். நான் உன்னை ஒரு யமன் நாட்டுக்கு பிரதிநிதியாக நான் நியமிக்கிறேன் முஆதே, அந்த மக்களுக்கு மார்க்கத்தை நளினமாக எடுத்துச் சொல், ஏகத்துவத்தின் பக்கம் அந்த மக்களை நீ அழை, அநியாயம் அக்கிரமம் செய்ய அந்த செய்வதை விட்டு அந்த மக்களுக்கு நீ அச்சமூட்டி எச்சரிக்கை செய் என்றெல்லாம் மார்க்க நெறிமுறைகளை போதித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து வருகிறார். அவர் ஒட்டகத்தின் மீது அமர்ந்து கொண்டிருக்கிறார். எல்லை வந்தவுடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் பின் ஜபல் அவர்களை பார்த்து சொன்னார்கள், முஆதே, நீங்கள் யமனிலே இருந்து திரும்ப வரும் பொழுது நான் இருக்க மாட்டேன் என்கிறார். முஆத் பின் ஜபல் அவர்களுக்கு தாங்க முடியவில்லை. இந்த வாசகத்தை கேட்டவுடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், திரும்ப நீங்கள் வரும் பொழுது என்னுடைய பள்ளியையோ என்னுடைய மண்ணறையையோ தான் நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் முஆதே, ஒன்றை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், என்னுடைய குடும்பத்தார்கள் நினைக்கிறார்கள் என்னிடத்தில் அவர்களுக்கு அதிக உரிமை உண்டு என்று. ஆனால் என்னிடத்தில் அதிக உரிமை உள்ளவர்கள் யார் தெரியுமா? இறையச்சமுடைய மக்கள். அவர்கள் யாராக இருந்தாலும் எங்கிருந்தாலும் சரி. நம்மையும் சேர்த்து அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், என்னிடத்தில் அதிக உரிமை உள்ள மக்கள், இவர் என்னுடைய முஹம்மது, இவர் எங்களுடைய ரசூல், இவர் எங்களுடைய முஹம்மது என்ற அதிக உரிமை என்னிடத்தில் யாருக்கு உண்டு என்றால் இறையச்சமுடைய மக்களுக்கு, என்னுடைய குடும்பத்தாருக்கு கூட கிடையாது, இறையச்சமுடைய மக்களுக்கு. அந்த மக்கள் யாராக இருந்தாலும் எங்கிருந்தாலும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் இறுதி உபதேசம் செய்து அப்படியே திரும்பி பார்க்காமல் சென்றார்கள். முஆத் பின் ஜபல் அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் பார்வையிலிருந்து மறைகிற வரை தேம்பி அழுதார்கள் என்று ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். இப்படி வாழ்ந்த ஒரு சமுதாயம் அந்த சமுதாயம். இப்படி வாழ்ந்த சமுதாயம் அந்த சமுதாயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மௌத்துக்கு பிறகுங்க அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் சொர்க்கவாசி என்று வாக்களிக்கப்பட்ட ஒரு நபித்தோழர். அந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்துக்கு பிறகு உயர் ரகமான பேரித்தம்பழம் அல்லாஹ்வுடைய அவருக்கு முன்னால் கொண்டு வந்து வைத்த உடனே அவர் அந்த பேரித்தங்கனியை உண்ணுவதற்கு பகரமாக அந்த பேரித்தங்கனியை கையில் எடுத்து வைத்து அப்படியே பார்த்து கொண்டு தோழர்களை எல்லாம் பார்த்து அழுகிறார்கள். அழுவதற்கு என்ன காரணம்? சொல்லுகிறான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைவு கூறி, அல்லாஹ்வுடைய ரசூல் எங்களோடு உயிரோடு வாழ்ந்த காலத்தில் ஒரு காய்ந்த பேரித்தம்பழத்தை கூட, நல்ல உயர் ரகமான பேரித்தம்பழத்தை கண்ணால் கூட பார்க்காமல் இறந்து போய்விட்டாரே, நினைத்து நான் அழுகிறேன் என்றார்கள் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப். வயிறாட என்றைக்காவது வகை வகையான உணவுகள் நமக்கு முன்னால் படைக்கப்பட்ட பொழுது நாம் அந்த வாழ்க்கையை என்றைக்காவது நினைத்து பார்த்தோமா? தென்னை தோழர்கள் பசியும் பட்டினியுமாக வாழ்க்கையை கழித்தார்களே. இன்றைக்கு நாம் எத்துணை வகையான உணவுகளை உண்டு வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோம். நமக்கு முன்னால் எவ்வளவு வகையான உணவுகள் விருந்து என்கிற வகையில் எடுத்து கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அந்த மக்கள் எல்லாம் 2 பேரித்தம்பழம் 3 பேரித்தம்பழம் 5 பேரித்தம்பழம் எல்லாம் உண்டு வாழ்நாள் முழுக்க வாழ்க்கையை கழித்த மக்கள் ஆயிற்று என்று என்றைக்காவது நினைவு கூர்ந்து நாம் எல்லாம் அழுதிருப்போமா? இல்லை. ஆனால் நினைவு கூற வேண்டிய மக்கள் அந்த மக்கள், நினைவு கூற வேண்டிய தூதர் அல்லாஹ்வுடைய ரசூல். அந்த மக்களுக்கு இருந்த கவலை எல்லாம் என்ன தெரியுமா? சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர் ஒரு நாள் அழுது கொண்டே வருகிறார். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்டார்கள், சௌபானை ஏன் அழுகிறீர்கள்? என்ன முகமெல்லாம் வாடி இருக்கிறது? என்ன பிரச்சனை? என்ன காரணம்? யா ரசூலல்லாஹ், நான் வீட்டுக்கு சென்றேன், உணவருந்தி விட்டு ஓய்வெடுத்து கொண்டிருந்தேன், எனக்கு ஒரு சந்தேகம் எழுந்தது. யா ரசூலல்லாஹ், என்ன சந்தேகம்? என்ன சந்தேகம் சௌபானே? சந்தேகம் வேறொன்றுமல்ல யா ரசூலல்லாஹ், எனக்கு முன்னால் நீங்களோ உனக்கு முன்னால் நாங்களோ மரணித்து போனால் மறுமை நாளிலே சொர்க்கத்தில் எப்படி யா ரசூலல்லாஹ் நாம் எல்லாம் ஒன்றாக இருப்போம்? எங்கே வந்து உங்களை தேடுறது யா ரசூலல்லாஹ் மறுமை நாளில்? மக்காவில் உங்களை பார்க்க வேண்டுமானால் உடனே வந்து பார்த்து விடுகிறோம். உங்களோடு உறவாட வேண்டுமானால், பேச வேண்டுமானால், சிரிக்க வேண்டுமானால், தோளோடு தோள் அமர வேண்டுமானால் அந்த வாய்ப்பை உடனடியாக நாங்கள் பெற்றிருக்கிறோம். அந்த வாய்ப்பு எங்களுக்கு மறுமையில் கிடைக்குமா யா ரசூலல்லாஹ்? நாங்கள் எங்களுடைய பாவங்களுக்காக அல்லாஹ் நாடி எங்களை நரகத்திலும் உங்களை சொர்க்கத்திலும் போட்டாலும் பிரிந்து விடுவோம். எல்லோருக்கும் அல்லாஹு தாலா சொர்க்கத்தை தந்தாலும் நீங்களெல்லாம் நபிமார்கள் உயர் அந்தஸ்திலே இருப்பீர்கள், நாங்களெல்லாம் சாதாரண மனிதர்கள், அங்கேயும் பிரிந்து விடுவோமே யா ரசூலல்லாஹ், பார்க்க முடியாதா உங்களை மறுமை நாளில்? அழுதார்கள். அல்லாஹு தாலா
وَمَن يُطِعِ اللَّهَ وَالرَّسُولَ أُولَٰئِكَ مَعَ الَّذِينَ أَنْعَمَ اللَّهُ عَلَيْهِم مِّنَ النَّبِيِّينَ وَالصِّدِّيقِينَ وَالشُّهَدَاءِ وَالصَّالِحِينَ. 4வது அத்தியாயத்தின் 69வது வசனத்தை அல்லாஹு தஆலா இறக்கினான். அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு தூதருக்கு கட்டுப்பட்டு யாரெல்லாம் நற்கர்மங்கள் செய்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வினுடைய அருளை பெற்ற நபிமார்கள், சித்தீக்கீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்களோடு அவர்கள் சொர்க்கத்திலே இருக்கலாம் சொன்ன உடனே தான் அவருக்கு கண்ணீர் வடிந்து நின்னது. அப்பதான் கொஞ்சம் அழுகிய நிப்பாட்டினார். அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் பின்பற்றி நடந்தால் நமக்கு மறுமையில் அல்லாஹ்வுடைய ரசூல் கிடைப்பார் அல்லவா, அழுகை அப்பதான் நிப்பாட்டினார். இப்படி அழுகணும் நாமெல்லாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்தோ மறுமையை குறித்தோ நாமெல்லாம் பேசப்பட்டால் அல்லாஹ்வுடைய ரசூலோடு சொர்க்கத்தில் இருக்கிற வாய்ப்பு நமக்கு கிடைக்குமான்னு கொஞ்சம் கண்ணீர் வரணும். கண்ணில் இருந்து வரணுமா வேண்டாமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் அறிந்ததை நீங்கள் அறிந்தால் குறைவாக சிரிப்பீர்கள், அதிகமாக அழுவீர்கள் என்றார்கள். அதான், குறைவாக சிரிப்பீர்கள், அதிகமாக நீங்கள் அழுவீர்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தனிமையில் ஒரு மனிதன் அல்லாஹுவை அஞ்சி அழுதால் கறந்த பால் எப்படி திரும்ப மடி புகாதோ அதே போல் அவர் நரகம் செல்லவே மாட்டார். என்ன உதாரணம் பாருங்க, பாலை கறந்தீங்கன்னா அந்த மடியிலிருந்து, பசுவினுடைய மடியிலிருந்து பாலை கறந்தால் அந்த பால் திரும்ப மடிக்குள்ள போகுமா? சாத்தியமே இல்லை. அதுபோல் அவர் நரகம் செல்ல மாட்டார். யார்? தனிமையில் இருந்து கொண்டு அல்லாஹ்வுக்காக வேண்டி அழுத மனிதர். யார் ஒருவர் அல்லாஹுவை அஞ்சி தனிமையில் இருந்து அழுகிறாரோ அவர் அல்லாஹ்வினுடைய அரிசுடைய நிழலுக்கு தகுதி படைத்தவர் என்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நிழலே இல்லாத அல்லாஹ்வினுடைய அரிசுடைய நிழல் மட்டுமே இருக்கக்கூடிய அந்த நாளில் எனக்காக வேண்டி கண்ணீர் சிந்திய என்னுடைய அடியான் எங்கே என்று அல்லாஹு தஆலா அழைத்து தன்னுடைய இருக்கைக்கு கீழ் தன்னுடைய நிழலை அல்லாஹு தஆலா கொடுப்பான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கண்ணீர் இதற்காக வேண்டி வர வேண்டும், அல்லாஹ்வுக்காக வேண்டி, நம்முடைய பாவங்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யும் பொழுது, தௌபா செய்யும் பொழுது நம்முடைய கண்களிலிருந்து கண்ணீர் வர வேண்டும். அந்த கண்ணீருக்கு மதிப்புண்டு. அல்லாஹ்வுக்கு பிடித்த துளி, அல்லாஹ்வுக்கு பிடித்த துளி 2 துளி. 2 துளி எது? ஒன்று கண்ணீர் துளி. என்ன கண்ணீர்? தொடர் நாடகம் பார்க்கும்போது வர்ற கண்ணீர் அல்ல, டிவி பார்க்கும்போது வர்ற கண்ணீர் அல்ல, உலக ஆதாயத்திற்காக வேண்டி அழுகிறோமே அந்த கண்ணீர் அல்ல, அல்லாஹ்வுக்காக வேண்டி அழுகிறோமே, பாவங்களை நினைத்து, மறுமையை நினைத்து, சொர்க்கத்தை வேண்டி, நரகத்தை அஞ்சி அழுகிறோமே அந்த கண்ணீர் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான துளி. இன்னொரு துளி அல்லாஹ்வுடைய பாதையில் போரிடும் பொழுது உடம்பிலிருந்து பீரிட்டு எழுகிற இரத்த துளி. 2ம் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான துளி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த துளிக்கு சொந்தக்காரர்கள் சஹாபாக்கள். அப்படிப்பட்டவர்களாக நாம் மாற வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் வாழ்ந்த அந்த மக்கள் எதற்கெல்லாம் அழுதார்கள், எதற்கெல்லாம் அழுதார்கள்? அல்லாஹ்வுடைய ரசூல் மரணித்து காலையில் உரை நிகழ்த்தின ஹாஜிக் ஃபிர்தௌசி அவர்கள் உரையை கொண்டு போனார். ஆனால் நேரம் குறைவாக இருக்கிற காரணத்தை முடித்து கொண்டார். அல்லது நான் பேச வேண்டும் என்பதற்காக வேண்டி விட்டாரா என்னன்னு தெரியல. பைத்துல் முக்கத்தஸ் வெற்றி கொள்ளப்பட்ட பிறகு பிலால் அவர்களை அழைத்து நீங்கள் தான் பைத்துல் முக்கத்தஸில் பாங்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னார். அதுவரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்த பிறகு பாங்கு சொல்வதையே நிறுத்திவிட்டார். காரணம், நன்மை நமக்கு கிடைக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்ல, முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற வார்த்தையை சொல்ல தைரியத்தையே இழந்து விட்டார் அவர். காரணம் என்ன? மக்காவில் 13 ஆண்டு காலம் தன்னோடு வாழ்ந்த ஒரு இறை தூதர், 10 ஆண்டு காலம் வாழ்ந்த இறை தூதர், எல்லாரும் நம்மை வெறுத்த பொழுது நம்மை கிரீடம் தலையில் வைக்கிற கிரீடம் வைத்து அழகு பார்ப்பதைப் போல நம்மை பார்த்து அழகு பார்த்த ஒரு இறை தூதர் போய்விட்டார் என்று மதீனாவிலிருந்தே போய்விட்டார். பைத்துல் முக்கத்தஸ் வெற்றி கொள்ளப்பட்ட பிறகு முதல் பாங்கு நீங்கள் தான் கொடுக்க வேண்டும் என அமீருல் மோமினின் உத்தரவு விட்ட பிறகு பிலால் அவர்கள் வந்து அழைத்து பாங்கு சொன்ன உடனே முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற பெயர் பிலாலினுடைய நாவிலே இருந்து கேட்ட உடனே குழுமி இருக்கிற சஹாபாக்கள் எல்லாம் அழுதார்கள். நாம் எத்தனை பாங்கு கேட்டிருக்கிறோம்? அந்த பாங்குக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி ஒரு துவா சொல்லணுமே. யாருக்காவது துவா தெரியுமா? தெரியாது. வசீலா என்கிற உன்னதமான ஒரு பதவி ஒரு நபருக்கு கொடுப்பதாக அல்லாஹ் வாக்களித்திருக்கிறான். அந்த பதவி யா அல்லாஹ் எங்கள் தலைவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடு என்கிற துவா எத்தனை பேருக்கு நமக்கு தெரியும்? அந்த துவாவை ஒரு நாளைக்கு 5 முறை ஓதினாலே போதுமே. இந்த நாவின் மூலமாக அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு செய்ய வேண்டிய கடமை அல்லவா அது? பெயரை கேட்டால் அவர் மீது ஸலவாத்து சொல்வது அவருக்கு செய்ய வேண்டிய உரிமையும் கடமையும் அல்லவா அது? நம்முடைய சமுதாயத்திலே நாம் எல்லாம் உடனடியாக மனனம் செய்ய வேண்டிய துவாக்கள் அந்த துவாக்கள். நம்முடைய வாழ்க்கையில், சொந்த வாழ்க்கையில் நிறைய துவாக்கள் உண்டு. அதெல்லாம் பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை கேட்டால் ஓத வேண்டிய ஸலவாத், பாங்குக்கு பிறகு அவருக்காக வேண்டிய மறுமை நாளில் வசீலா என்கிற அந்தஸ்தை அல்லாஹ்விடத்திலே கேட்டு செய்ய வேண்டிய துவா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் செய்ய வேண்டிய கடமை.
அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த சமுதாயத்தில் எதையுமே கேட்கல, எதையுமே கேட்காமலேயே மௌத்தா போயிட்டார். உண்டுப்பா இல்லையா? எதை கேட்டார்? என்னுடைய பெயரை கேட்டால் என் மேலே செலவாத்து சொல்லுங்கப்பான்ட்டார். கஷ்டமா நமக்கு? பாங்கு சொன்னால் அந்த வசீலாங்கிற பதவி எனக்கு கிடைக்கும், அல்லாட்ட துவா செய்யுங்கப்பான்ட்டார். இது ஒரு கஷ்டமா? சமுதாயம் சமுதாயம் சமுதாயம்னு விடிய விடிய அழுதாரே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நமக்காக வேண்டி அழுதாரே. அவருக்காக வேண்டி அவருடைய பெயரை கேட்டால் பெயரில் பாங்குடைய வாசகத்திற்கு பிறகு வசீலா என்கிற உயர் பதவிக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வது நம்முடைய தலையாய கடமை. தோழர்களே, நாமெல்லாம் கண்ணீர் விட வேண்டும், அர்த்தத்தோடு விட வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயை இழந்து தந்தையை இழந்து யாருக்கும் பாரமாக இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி சிறு வயதிலிருந்தே ஆடு மேய்த்து குறைஷிகளிடத்திலே காய்ந்த பேரித்தம்பளத்துக்கெல்லாம் வேலை பார்த்து அப்துல் முத்தலிஃபோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது 8 வயதில் அப்துல் முத்தலிஃபையும் இழந்து அந்த 8 வயதுக்கு பிறகு அபூ தாலிஃபுடைய துணையோடு வாழ்ந்து கொண்டிருந்தவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படித்தானே? தாய் இல்லை, தந்தை இல்லை, அப்துல் முத்தலிஃப் இல்லை, 8 வயசுக்கு பிறகு அபூ தாலிஃப். அபூ தாலிஃபோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அபூ தாலிஃப் எல்லா உபகாரத்தையும் மார்க்கத்திற்காக வேண்டி செய்தார். ஆனால் மரணிக்கிற நேரத்தில் இஸ்லாத்தை தழுவாமல் மௌத்தா போயிட்டார். அதுவரை செய்த உபகாரம் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு பெரிதாக தெரியவில்லை. எது பெரிதாக தெரிந்தது தெரியுமா? களிமா சொல்லாமல் மௌத்தா போறாரே, இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நீங்கள் சொன்னால் அல்லாஹ்விடத்தில் நான் மன்றாடுவேனே. எவ்வளவு அழுதார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் தஆலா அந்த சம்பவத்திற்காக வேண்டி ஒரு இறைவசனத்தையே இறக்குகிற அளவுக்கு அழுதார்கள். நீ நாடியவருக்கு நேர்வழி செலுத்த முடியாது முஹம்மதே என்று சொல்லுகிற அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை சொல்லாமல் மரணித்தால் அவர் எங்கு செல்லுவார் என்பதை அல்லாஹ் தஆலா தூதர்களுக்கு விளக்கி இருந்தான். அவர்களுக்கு நரகத்துடைய அடித்தளம், நரகம், சொர்க்கம் ஹராம். இணை வைத்த நிலையில் ஒரு மனிதன் மரணித்தால் தேம்பி தேம்பி அழுதார்கள். தூதர்கள் இப்படித்தான் அழுவார்கள் சமுதாயத்திற்காக வேண்டி. நம்முடைய வீடுகளில் நம்முடைய மனைவிமார்கள் தொழாவிட்டால் நாம் என்னைக்காவது அழுவோமா? கணவன்மார்கள் தொழாவிட்டால் மனைவிமார்கள் அழுவார்களா? சிர்க் என்கிற மாபாதகத்தை நம்முடைய தாயும் தந்தையும் செய்து கொண்டிருந்தால் குடும்பத்தில் ஏன் வீம்பு வம்பு தம்பு பிரச்சனைன்னு பேசாம தான் இருப்போமே தவிர அவர்களுக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்லணுமே, அவர்களும் இஸ்லாத்தை பின்பற்ற வேண்டுமே. இப்படியே அவர்கள் இருந்தால் மறுமை நாளில் நரகத்தினுடைய அடித்தளத்திற்கு செல்லுவார்களே என்று யாராவது அழுதிருக்கிறோமா? அழல. அழுகணும். இப்படி இதற்காக வேண்டி அழுக வேண்டும், மறுமைக்காக வேண்டி அழ வேண்டும், நம்முடைய குடும்பத்திற்காக வேண்டி நாம் அழ வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னதமான சொர்க்கவாசிகள் என்று பாராட்டி சீராட்ட பெற்ற தோழர்களோடு சேர்ந்த அல்லாஹ்வுடைய ரசூல் அவருடைய தாயினுடைய ஆமினாவுடைய கபருக்கு அருகிலே போய் நின்று தொண்ட சம்பவம் தெரியுமா உங்களுக்கு? கபருடைய அந்த தாயினுடைய கபருக்கு போய் முன்னால் போய் நின்று கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேம்பி தேம்பி அழுதார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்களுமா அழுகிறீர்கள் யா ரசூலல்லாஹ்? உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பதில், நான் அல்லாஹ்விடத்திலே எனது தாயாருக்காக வேண்டி பாவ மன்னிப்பு கேடி பிரார்த்தனை செய்தேன். ஆனால் அல்லாஹ் தஆலா உன்னுடைய தாய்க்கு பாவ மன்னிப்பு கோரக்கூடாது என்று என்னை தடுத்து விட்டான். சந்திக்கட்டுமா யா அல்லாஹ் என்னுடைய தாயாருடைய கபரை? சந்திப்பதற்கு அல்லாஹ் தஆலா அனுமதி கொடுத்தான் என நினைத்து அழுதார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இணை வைத்தலில் இறந்து போன நம்மை பெற்று வளர்த்திய தாய்க்காக வேண்டி என்றைக்காவது நாம் கண்ணீர் சிந்தி இருப்போமா? போனவள் போகட்டும் என்று சொல்லித்தானே வாழ்கிறோம், போனவன் போகட்டும் என்று சொல்லித்தானே வாழ்கிறோம். நாம் பெற்று வளர்த்திய நம்முடைய மகன் மார்க்கத்தை பின்பற்றாமலேயே மரணித்து போய்விட்டானே என்று என்றைக்காவது அழுதிருக்கிறோமா? நாம் நெருங்கி பழகிய நம்முடைய நண்பன், உயிருக்குயிராய் வாழ்ந்த நண்பன் மார்க்கத்தின் அடிப்படையில் வாழாமலேயே மரணித்து போய்விட்டானே என்று என்றைக்காவது அழுதிருக்கிறோமா? பெத்த தாய்க்கு, பெத்த தந்தைக்கு, மனைவிக்கு, மக்களுக்காக வேண்டி கூட நாம் கண்ணீர் வடிக்க மாட்டோம். கண்ணீர் வடிப்பதாக இருந்தால் அது உலகத்திற்காக வேண்டிதான் இருக்கும். அது அல்ல, அது மறுமைக்காக வேண்டி இருக்க வேண்டும். அது மறுமைக்காக வேண்டி இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் அழுத சம்பவம் தெரியுமா உங்களுக்கு? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய ரசூலுடைய செல்ல பிள்ளை என்று சொல்ல வேண்டும். அபூ ஹுரைரா மிகுந்த பாசத்திற்குரியவர். அபூ ஹுரைரா, யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாய் மார்க்கத்தை ஏற்க மாட்டேன் என்று சொல்கிறார்கள், விடாப்பிடியாக இருக்கிறார்கள். அவர்கள் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாமிய மார்க்கத்தில் இணைந்து செயல்பட அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யக்கூடாதா? அழுதார்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு.
அல்லாஹ்வுடைய ரசூல் 2 கரத்தை உயர்த்தி அந்த அம்மாவுக்கு, அந்த தாயாருக்காக வேண்டி பிரார்த்தனை செய்தவுடன் அந்த தாயார் இஸ்லாத்தை தழுவினார். ஆனந்த கண்ணீரோடு ஓடி வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாய் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள், எனது தாய் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள், மீண்டும் ஒரு பிரார்த்தனை செய்யுங்கள் யா ரசூலல்லாஹ். என்னை எப்படி இந்த சமுதாய மக்கள் நேசிக்கிறார்களோ அதே போல என்னுடைய மரணத்திற்கு பிறகும் என்னுடைய தாயை இந்த மக்கள் நேசிக்க வேண்டும் யா ரசூலல்லாஹ், துஆ செய்யுங்கள் என்றார்கள். இப்படி அழுதார்கள் அந்த மக்கள். தேம்பி தேம்பி இப்படி எல்லாம் அந்த மக்கள் அழுதிருக்கிறார்கள். சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு, யார் இந்த நபித்தோழர்? பயான்ல கேள்விப்பட்டிருங்க, ஒரு சம்பவத்துக்கு இடம் வருவார். சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு இருக்குமா சம்பவம்? எதற்காக எந்த சம்பவத்தில் இடம் வருவார் சஅத் பின் அபி வக்காஸ்? ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 70,000 பேர் கேள்வி கணக்கில்லாமல் சொர்க்கம் செல்லுவார்கள் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் வீட்டுக்கு சென்றார். சஹாபாக்கள் எல்லாம் குழும்பி அமர்ந்து அந்த 70,000 பேர் யாராக இருக்கும் என்று தங்களுக்கு மத்தியிலே பேசிக்கொண்டார்கள். ஒரு சாரார் சொன்னார்கள், அவர்களெல்லாம் யார் என்றால் இனி நமக்கு பிறக்கப் போகிற மக்கள். நாம் நம்முடைய தாயும் தந்தையும் இஸ்லாத்தை இணையவில்லையே, நாமெல்லாம் இஸ்லாத்தில் புதிதாக இணைந்தவர்கள், நம்முடைய தாயும் தந்தையும் இஸ்லாத்தை ஏற்காதவர்கள், அவர்களுக்கு பிறந்த நாம், காஃபிர்களுக்கு பிறந்த நாம், முஸ்ரிக்குகளுக்கு பிறந்த நாம் நிச்சயம் இருக்க மாட்டோம். நமக்கு பிறக்கிற மக்கள் தான், வருகிற சந்ததிகள் தான் அந்த 70,000 பேர்கள் என்று எங்களுக்கு நாங்களே பேசிக் கொண்டிருந்தோம். திரும்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். வந்து அந்த 70,000 பேர் யார் தெரியுமா? யார் தனக்கு தேவை இருந்தும் தான் ஓதி பார்க்காமலும் பிறரிடத்திலே ஓதச் செல்லாமலும் மாந்திரீக காரியத்தில் ஈடுபடாமல் இருக்கிறார்களோ அவர்களும், எல்லா பொறுப்புகளையும் அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்தார்களே அவர்களும் அந்த 70,000 கூட்டத்தார்களில் உள்ளவர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இப்போ பாருங்க, இந்தந்த காரியத்தை எல்லாம் செய்தால் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அவருடைய மௌத்துக்கு பிறகு அந்த ஹதீஸுகளை படித்த இப்படிப்பட்ட ஒரு மேடையில் நீங்கள் கேட்கும்போது அந்த நேரத்தில் இருக்கிற தொழுகை, இப்போ மஹ்ரிபுடைய தொழுகை வரப்போகுது, யா அல்லாஹ், அந்த ஹதீஸில் நாங்கள் பயானில் கேள்விப்பட்ட மாதிரி அந்த ஹதீஸில் சொர்க்கவாசிகள் இப்படியெல்லாம் இருப்பார்கள் என்று சொன்னார்களே, அதில் ஒருவராக நானாக யா அல்லாஹ் நீ கிருபை செய் அப்படின்னு துஆ செய்யணுமா இல்லையா? அதான பயான் கேட்கறதுக்கு அர்த்தம். பயான் கேட்கறதுக்கு அர்த்தம் என்ன? அது சஹாபாக்கள் செய்தார்கள். உடனே சஅத் பின் அபி வக்காஸ் எழுந்தார், யா ரசூலல்லாஹ், அந்த 70,000 பேர்களில் நான் ஒருவனாக இருக்க நீங்கள் துஆ செய்யுங்கள். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதில் நீங்களும் ஒருவர். அந்த வாய்ப்பை அல்லாஹ்வுடைய ரசூலுடைய நாவிலே இருந்து கேட்டு பெற்ற உடனே அன்சாரி தோழர்கள் விடுவார்களா? குழுமி இருக்கிற சஹாபாக்கள் விடுவார்களா? யா ரசூலல்லாஹ், நானும் நாங்களும் கத்துறாங்க. அல்லாஹு தஆலா சஅத் பின் அபி வக்காஸுக்கு மட்டும் சொன்னா நான் சொல்லிட்டேன், அந்த வாய்ப்பு அவருக்கு மட்டும்தான்ட்டார். அந்த சஅத் பின் அபி வக்காஸ் ஒரு நாள் அழுதார். அவரும் தேம்பி தேம்பி அழுதார். எப்போ? மக்கா வெற்றிக்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஅத் பின் அபி வக்காஸ் உடல்நிலை சரியில்லாமல் மக்காவில் இருந்த நேரத்தில் அவரை பார்ப்பதற்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனார்கள். தன்னுடைய நாவின் மூலம் அல்லாஹ்வுடைய அனுமதியோடு சொர்க்கவாசி என்று சொன்ன தோழர் அல்லவா, 70,000 பேர்களில் கேள்வி கணக்கே இல்லாமல் சொர்க்கம் சென்ற தோழர் அல்லவா, பார்க்க சென்றார்கள். பார்த்த உடனே அழுக ஆரம்பித்தார்கள். பல நாள் பிரிந்த ஒரு தோழரை பார்த்த உடனே ஆனந்த கண்ணீர் அல்ல அது. சொன்ன வாசகத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். ஏன் சகதே, என்ன காரணம்? மரண பயமா? எங்களை விட்டும் பிரிந்து போய் விடுவீர்கள் என்கிற அழுகையா? இல்லை யா ரசூலல்லாஹ். வேற என்ன? ஒரு மனிதன் ஹிஜ்ரத் செய்தால் அவனுடைய முற்சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் அல்லவா யா ரசூலல்லாஹ்? ஆமாம், நான் ஹிஜ்ரத் செய்து மதீனா போனேன், ஆனால் ஒரு அலுவலகத்திற்காக வேண்டி மக்கா வந்த எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் இங்கேயே நான் படுத்து விட்டேன் யா ரசூலல்லாஹ். இங்கே நான் மரணித்தால் எனக்கு அந்த ஹிஜ்ரத்துடைய நன்மை கிடைக்குமா? இதை நினைத்து அழுகிறார். ஏன்னா மதீனால மௌத்தா போனா தானே ஹிஜ்ரத்துடைய நன்மை. ஆனா மக்கால மௌத்தா போறாரு. மக்காவில் நான் மரணித்து போனால் என்னுடைய முற்சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுமா நினைத்து நான் அழுகிறேன் யா ரசூலல்லாஹ். பிரச்சனை இல்லை, உங்களுக்கு அது உண்டு. இன்னமல் அமாலு பின்னியா, எண்ணத்தை பொறுத்து தான் கூலி, உங்களுக்கு அது உண்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எவ்வளவு அமல்களை ரமலானுடைய காலத்திலும் ரமலான் அல்லாத காலத்திலும் நம்முடைய வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் எவ்வளவு அமல்களை நாம் செய்கிறோம். இந்த அமலை கொண்டு சொர்க்கம் செல்ல முடியுமான்னு என்னைக்காவது ஒரு சொட்டு கண்ணீர் நம்முடைய கண்ணில் வந்திருக்குமா? இந்த அமலை கொண்டு நம்ம சொர்க்கம் போக முடியுமா? சொர்க்கம் போகிற அமல் நம்மள்கிட்ட உண்டுமா? அப்படியே என்னைக்கா ஒரு நாள் ராத்திரியில் வீட்டில் இருந்து 12 மணிக்கு மேலே டிவியெல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போதல்ல, தனிமையில் இருக்கும் பொழுது யாருக்கும் தெரியாமல் நம்முடைய அமல்களை நினைத்து நாம் அழுதிருப்போமா? நம்முடைய எதிர்காலத்தை நினைத்து நாம் அழுதிருப்போமா? மறுமையில் நம்முடைய நிலைமை என்ன என்று நினைத்து நாம் அழுதிருப்போமா? ஒரு துளி தண்ணீர் கூட நம்முடைய கண்ணிலே வந்திருக்காது. வர வேண்டும் என்பதற்குத்தான் இதை தொகுத்து நான் உங்களுக்கு வழங்குகிறேன்.
அம்ர் இப்னு ஆஸ் நபித்தோழர், அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு பிரசித்தி பெற்ற நபித்தோழருங்க. அவர் மௌத்தா போகும்போது சக்கராத்துடைய நேரத்தில் தன்னுடைய முகத்தை சுவற்றின் பக்கம் திருப்பி வைத்து கொண்டு சுவற்றை பார்த்தே அழுகிறார். உடன் பிறந்த மகன், தனக்கு பிறந்த மகன் பக்கத்திலே நின்று கொண்டு கேட்கிறார், தந்தையே, ஏன் நீங்கள் இப்படி சுவரை பார்த்து கொண்டே எவ்வளவு மணி நேரம் நீங்கள் அழுகிறீர்கள்? என்ன காரணம்? அல்லாஹ்வினுடைய ரசூலோடு தோழமை கொண்ட தோழர் அல்லவா நீங்கள், அவருடைய கரம் பிடித்து இஸ்லாத்தை தழுவியரவல்லவா நீங்கள், அவருடைய நாவிலே இருந்து எவ்வளவு முறை அல்லாஹ்வினுடைய அருள் வாக்கினுடைய பிரார்த்தனைக்கு ஆளாகி இருக்கிறீர்கள் நீங்கள். ஆகவே ஏன் நீங்கள் அழுகிறீர்கள்? உங்களுடைய வாழ்விலே அமல் இல்லையா? அல்லாஹ்வுடைய ரசூலோடு தோழமை கொண்டவர் அல்லவா நீங்கள், ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டபோது அவர் சொன்ன ஒரு சம்பவத்தை நான் இங்கே உங்களுடைய சிந்தனையில் பதிவு செய்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மகனே, நான் அழுதது அதற்காக வேண்டி அல்ல. நான் அழுவது எதற்காக வேண்டி தெரியுமா? நான் என்னுடைய வாழ்வில் 3 கட்ட வாழ்வை நான் சந்தித்திருக்கிறேன். 3 கட்ட வாழ்வை என்னுடைய வாழ்வில் நான் சந்தித்திருக்கிறேன். அதில் முதலாவது கட்ட வாழ்வு என்ன வாழ்வு என்றால், 24 மணி நேரமும் நான் முஹம்மது நபி அவர்களை கொலை செய்ய என்ன வழி என்று நான் யோசித்து கொண்டிருந்த நேரம். அந்த நேரம் கையில் வாளோடு 24 மணி நேரம் வாய்ப்பு கிடைத்தால் முகம்மதை கொல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய லட்சியமாகவே இருந்தது. அவரை பற்றி ஏதாவது ஒரு சபையில் பேசினால் கோபம் எனக்கு கொப்பளிக்கும். அவரை விட ஒரு அருவருப்பானவர் எனக்கு இந்த பூமியில் யாருமே கிடையாது. நேரம் கிடைத்தால் போட்டு தள்ளுவேன், கொலை செய்தே தீருவேன் என நான் அலைந்து திரிந்த ஒரு நேரம் உண்டு மகனே. அந்த நிய்யத் என்னுடைய உள்ளத்தில் இருக்கும் பொழுது நான் மரணித்திருந்தால் நரகத்தினுடைய அடித்தளம் அல்லவா, அதிலிருந்து அல்லாஹ் என்னை காப்பாற்றினானே, அதை நினைத்து நான் அழுகிறேன் என்றார். நமக்கு ஒரு வாழ்வு உண்டுமா இல்லையா? ஆரம்பத்தில் அந்த மாதிரி வாழ்வு எல்லாத்துக்கும். நாம் பிறக்கும் போதே தவீதை தெரிஞ்சுட்டா பிறந்தோம். பள்ளிவாசல்லாம் என்னன்னு தெரியாது, குரான்டா என்னன்னு தெரியாது, தர்காதான் ரப்புன்னு நினச்சி வாழ்ந்துட்டு இருந்தோமா இல்லையா? தாயத்துகளையும் தட்டுகளையும் கழுத்தில் தொங்க விட்டு அதை ஆதரித்து அதை விற்பனை செய்து கொண்டிருந்தவன் நம்மெல்லாம். அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் சாதாரணமாக செய்துக்கிட்டு இருந்தோம். பெரும்பாவங்களை துணிச்சலாக செய்து கொண்டிருந்தோம். அந்த நேரத்தில் நம்முடைய உயிர் போன நம்முடைய நிலைமையெல்லாம் என்ன? அல்லாஹு தாலா அந்த நிலையிலிருந்து நம்மளை காப்பாற்றினானா? இப்படி அவர் சொல்லி அழுகிறார். அப்பொழுது நான் மரணித்திருந்தால் நரகத்துடைய அடித்தளம் எனக்கு. மகனே, 2வது ஒரு வாழ்வு எனக்கு ஆரம்பமானது. அதுதான் இஸ்லாத்தை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என நான் முடிவு செய்தது. முடிவு செய்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் நான் சென்றேன். அல்லாஹ்வுடைய ரசூலை, நான் இஸ்லாத்தை ஏற்கப் போகிறேன் என்றார். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு ஒரே சந்தோஷம். அம்ர் பின் ஆஸ் அவர்களே, எனது கரத்தில் நீங்கள் உடன்படிக்கை செய்யுங்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் எனது கரத்தை நீட்டச் சொன்னார். அவர் கரத்தையும் நீட்டினார். நான் அவருடைய கரத்தின் மேல் எனது கரத்தை வைப்பதற்காக வேண்டி சென்று என்னுடைய கையை நான் மடக்கி கொண்டேன், திரும்ப வாங்கி கொண்டேன். என்ன அம்ர் பின் ஆஸ் அவர்களே, உங்களுக்கு என்னானது, ஏன் பின்வாங்குகிறீர்கள் என்று கேட்டார். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே, என்னை காட்டிலும் ஒரு அநியாயக்காரனை நீங்கள் பார்த்திருக்கவே முடியாது. நான் இஸ்லாத்தை ஏற்பதாக இருந்தால் உங்களுடைய நாவிலே இருந்து எனக்கு ஒரு வாக்கு வேண்டும், வந்தால் மட்டும்தான் நான் இஸ்லாத்தை ஏற்பேன் என்று நான் ஒரு உறுதிமொழி கேட்டேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவென்று கேட்டார். அம்ர் பின் ஆஸ் ஆகிய நான் சொன்னேன், மகனே, எனது பாவம் மன்னிக்கப்பட வேண்டும், நான் சொர்க்கம் செல்ல வேண்டும், அப்படியானால் இஸ்லாத்தை ஏற்பேன் என்று சொன்னேன். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அம்ர் பின் ஆஸ் அவர்களே, ஒரு மனிதன் ஹிஜ்ரத் செய்தால் முற்சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது. ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய பாதையில் போட்டு மரணித்தால் முற்சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ஒரு மனிதன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் முற்சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது என்றார். அப்படியானால் ஏற்றுக்கொள்கிறேன் யா ரசூலல்லாஹ் என்றேன். மகனே, கைப்பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அன்று இரவு நான் மரணித்தால் எனக்கு சொர்க்கம் கிடைத்திருக்குமே, அந்த வாய்ப்பை நான் தவற விட்டேனே, அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்காமல் போனதே, அதை நினைத்து நான் அழுகிறேன் என்றார். 3வது ஒரு வாழ்வு எனக்கு ஆரம்பமானது மகனே. என்ன வாழ்வு என்றால், இஸ்லாத்தை ஏற்ற பிறகு நிறைய இபாதத்துகளை நான் செய்தேன். அல்லாஹ்வுடைய ரசூல் நிறைய பொறுப்புகளை தந்து என அங்குமிங்குமாக என்னை பணிக்கு அமர்த்தி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு நான் செய்த அமல் உண்டுமே, அது எனது அந்த நீண்ட நெடிய பயணத்திற்கு, இப்பொழுது நான் பயணமாக போகிற அந்த பயணத்திற்கு, நீண்ட நெடிய பயணத்திற்கு அது உதவுமா என நினைத்து நான் அழுகிறேன் மகனே. பார்த்தீங்களா அழுகை காரணம்? ஆகவே நான் மரணித்தால் யாரும் ஒப்பாரி வைத்து அழாதீர்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் தடுத்த எந்த காரியத்தையும் என்னுடைய மரணத்திற்கு பிறகு செய்யாதீர்கள். என்னை அடக்கிய பிறகு உடனேவும் போய்விடாதீர்கள்.
என்னை அடக்கிய பிறகு எனக்கு மேல் அந்த கபருக்கு மேலே நின்று எனக்காக வேண்டி துவா செய்யுங்கள். எதுவரை தெரியுமா? ஒரு மனிதன் ஒட்டகத்தை அறுத்து குர்பான் கொடுக்க எவ்வளவு நேரத்தை பூமியில் எடுத்துக்கொள்வானோ அதே அளவுக்கு நேரத்தை எடுத்துக்கொண்டு எனக்கு மேல் நின்று கொண்டு நீங்கள் துவா செய்யுங்கள். எனக்கு ஒரு ஆசுவாசம், எனது குடும்பத்தார்கள் என்னை அடக்கிய பிறகு எங்கும் செல்லவில்லை, எனக்கு ஒரு திருப்தி, எனது குடும்பத்தார்கள் எனது மேல் உண்டு. மலக்குமார்கள் கேள்வி கேட்கும் போது திடகாத்திரமான உள்ளத்தோடு இருந்து பதில் சொல்லுகிற ஆற்றலை தா யா அல்லாஹ் என்று எனக்காக வேண்டி நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் மகனே என சொல்லி அழுதார் அம்ர் இப்னு ஆஸ். இப்படி யாராவது அழுதுருக்கிறோமா? என்னைக்காவது ராத்திரி தூங்க செல்லும் போது இன்னைக்கு அந்த அநியாயம் செஞ்சுட்டேமே யா அல்லாஹ், தெரியாமல் செஞ்சுட்டேமே யா அல்லாஹ்னு குறைஞ்சபட்சம் பாவத்துக்காக வேண்டியாவது அழுதுருக்கிறோமா? அல்லாஹ் இன்னைக்கு நாள் ரொம்ப அமல்கள் ரொம்ப கம்மியாக போச்சே, மன திருப்தி இல்லையே, தொழுத பிறகு தஸ்பீக் இல்லை, தொழுத பிறகு துவா இல்லை, ஜமாத்தோடு தொழுகை இல்லை, ஜமாத்தெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் போய் தொழுக போயிருக்கிறேன், முன்பின் சுன்னத்தான தொழுகை இன்னைக்கு பூரா இல்லையா, அமல்கள் ரொம்ப கம்மியாக போச்சே யா அல்லாஹ்னு யாராவது அழுதுருக்கிறோமா? அப்படியெல்லாம் நாம் அழுகணும். அப்படியெல்லாம் அழுதால் கொஞ்சமாவது ஈமான் பாதுகாக்கப்படும். சைத்தான் கொஞ்சம் அவனுக்கு நமக்கு கொஞ்சம் இடைவெளிகள் உருவாகும். சைத்தான் நம்மை விட்டும் தூரமானால் தான் அல்லாஹ் நம்மை விட்டும் நெருக்கமாக இருப்பான். அல்லாஹ்வினுடைய அருள் செய்கிற மலக்கு நம்மோடு நெருக்கமாக வேண்டுமானால் சைத்தான் நம்மை விட்டும் தூரமாக வேண்டும். சைத்தானை தூரமாக்குவதும் வானவர்களை அருள் செய்கிற வானவர்களை நம்மோடு நெருக்கமாக வைத்துக் கொள்வதும் நம்முடைய தலையாய கடமை. அதற்கு தலையாயது தனிமையில் அல்லாஹுவை அஞ்சி அழுவது, மார்க்கத்திற்காக வேண்டி அழுவது, இபாதத்துகளுக்காக வேண்டி அழுவது, இபாதத்துகள் நம்மிடத்தில் இல்லையே என்பதற்காக வேண்டி அழுவது. இப்படிப்பட்ட பண்பு உடையவர்களாக நாம் மாற வேண்டும் என்பதற்குத்தான் நம்முடைய அழுகை, சஹாபாக்களுடைய அழுகை எப்படி, நாம் எதற்காக வேண்டி கண்ணீர் சிந்துகிறோம், அன்றைய கால மக்கள் எதற்காக வேண்டி கண்ணீர் சிந்தினார்கள், நபிமார்கள் எதற்காக வேண்டி கண்ணீர் சிந்தினார்கள் இல்லையா? சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அன்சாரி தோழர்களிலேயே மிக உயர்ந்த ஒரு நபி தோழர் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு. சக்கராத்துடைய நேரம் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவரை பார்ப்பதற்காக வேண்டி தோழர்களோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்லும் பொழுது மூச்சு மேலும் கீழும் வாங்கி கொண்டிருக்கிற காட்சியை பார்த்த உடனே அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு பொறுக்க முடியவில்லை. குடும்பத்தாரிடத்திலே கேட்கிறார்கள், எனது தோழர் சஅத் இறந்து விட்டாரா? இல்லை யா ரசூலல்லாஹ். பார்த்தார், மூச்சு மேலும் கீழும் இழுத்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கண்களிலே இருந்து கண்ணீர் வர ஆரம்பித்தது. தோழர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய கண்களிலிருந்துமா கண்ணீர் வரும்? சஅத் யார்? அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு ரொம்ப நெருக்கமானவர். பயான்ல கேள்விப்பட்டீங்களா இல்லையா? சஅதுடைய மரணத்திற்காக அல்லாஹ்வுடைய அரிசியை நடுங்கியது அந்த சஅத் ரலியல்லாஹு அன்ஹு. ஜிப்ரீல் வந்து சொன்னார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த சம்பவத்துக்கு பிறகு ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு போறாரு. ஜிப்ரீல் வந்து சொல்லுகிறார், இந்த பூமியில் அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு அடியார் இறந்து விட்டார். ஜிப்ரீல் வந்து மௌத்து செய்தி சொன்ன ஒரு நபித்தோழ சஅத் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த சஅத் அவர்களை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே அழுகிறார். நாம் நம்முடைய நண்பர்கள் எத்தனை பேர்த்த இந்த பூமியில் வச்சுருக்கிறோம், ஏகத்துவத்திற்காக வேண்டி நேசிக்கிறோம், ஏகத்துவத்திற்காக வேண்டி பழகிறோம். அந்த சகோதரர்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு வந்தால் அந்த பாதிப்புக்கு ஏதாவது உபகாரம் செய்கிற மனநிலை உண்டுமா? அந்த சகோதரர்களுக்காக வேண்டி மறைமுகமாக ஏதாவது துவா செய்கிற மனநிலையாவது குறைஞ்ச வச்சு நமக்கு உண்டுமா? அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த தோழர்களோடு பழகியது தூதர் அவாம்கள் என்கிற அடிமைகள் என்கிற அடிப்படையில், சாதாரண மக்கள் என்கிற அடிப்படையில் அல்ல. அதையும் தாண்டி அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த மக்களை உடன்பிறவாத சகோதரர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு நேசித்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவுக்கு பழகினார்கள் அல்லாஹ்வுடைய ரசூலோடு அந்த மக்களும். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் வியாழக்கிழமை தன்னுடைய தோழர்களை எல்லாம் அமர வைத்து கொண்டு கீழே கூழாங்கற்களை அடுக்கி வைத்து கொண்டு அந்த கற்களை பார்த்தே அழுதாராம். அழுது 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 கண்ணீர் துளியெல்லாம் அந்த கற்களிலே பட்டு கற்கள் எல்லாம் நனைந்து விட்டது. தோழர்கள் எல்லாம் மௌனமாக இருந்து, என்ன இப்னு மஸ்ஊதே, இந்த அழுகைக்கு என்ன காரணம்? கற்கள் எல்லாம் நனைந்து விட்டதே, இந்த அழுகைக்கு என்ன காரணம்? இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், தோழர்களே, இது என்ன கிழமை? இது என்ன கிழமை? வியாழக்கிழமை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோய் கடுமையான நாள் இந்த நாள். திங்கட்கிழமை அல்லாஹ்வுடைய ரசூல் மரணிக்க போகிறார். வியாழக்கிழமை நோய் ரொம்ப கடுமையாக போச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை நினைத்து நான் பார்க்கிறேன், அதை நினைத்து நான் அழுகிறேன் என்றார்கள். திங்கட்கிழமை வந்தாலே அல்லாஹ்வுடைய ரசூல் இறந்த நாள். திங்கட்கிழமை நோன்பு வைக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய ரசூல் பிறந்த நாளும் கூட, வஹி இறங்கிய நாள். திங்கட்கிழமை வந்தால் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு உணர்வு உண்டுமா? வியாழக்கிழமை வந்தால் அப்படிப்பட்ட ஒரு உணர்வு உண்டுமா? குர்ஆனுடைய வசனங்களை ஓதும்போது அப்படிப்பட்ட ஒரு உணர்வு உண்டுமா? அல்லாஹ்வுடைய ரசூல் மௌத்தா போகும்போது ஓதிய வசனமாயிருச்சு, மகரீபில் கடைசி நேரம் ஓதுன வசனமாச்சுங்கிற ஒரு அச்சம் வருமா? திருக்குர்ஆனை ஓதும்போது அல்லாஹ்வுடைய வார்த்தைங்கிற ஒரு பயம் வருமா? நம்முடைய அமல்கள் என்னாச்சுங்கிற ஒரு பயம் வருமா? வராது.
வரணும். ஆகவே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனிமையில் அழுங்கள், குடும்பத்திற்காக வேண்டிய அல்ல, வியாபாரத்திற்காக வேண்டிய அல்ல, உடல் சுகத்திற்காக வேண்டிய அல்ல, உடல் ஆரோக்கியத்திற்காக வேண்டிய அல்ல, உலக காரணத்திற்காக வேண்டிய அல்ல, அல்லாஹ்வுக்காக வேண்டிய அழுங்கள், கண்ணீர் சிந்துங்கள். உங்களுடைய பாவத்தை அல்லாஹ்விடத்திலே பகிரங்கமாக சமர்ப்பித்து, அடிமைத்தனத்தை அல்லாஹ்விடத்திலே ஒப்புக்கொண்டு, பாவத்தை அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பித்து, அல்லாஹுவே என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, ஏதோ ஒரு வகையில் தெரிஞ்சு செஞ்சுட்டுண்டா யா அல்லாஹ், மறுமையில் அதை போய் பகிரங்கப்படுத்தாதே ரப்புல் ஆலமீனே, என்னுடைய பாவத்தை நீ மன்னிப்பாயாக என்று அழ வேண்டும். நாம் திருக்குரானுடைய ஆயத்துகள் ஓதும்போது அழ வேண்டும், கேட்கும்போது அழ வேண்டும், திருக்குரானோடு தொடர்பு வைக்க வேண்டும். அப்படிப்பட்ட நல் உள்ளம் படைத்தவர்களாக அல்லாஹு தாலா நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தௌவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.